ஓம் சாந்தி. 21/8/2025 மதுபன் பட்டி கிளாஸ். தலைப்பு விதேகி என்ற அக்னி சிதை, விதேகியின் அக்னி சிதை, அக்னி சிதா. அர்த்தம் என்னன்னா, விதேகி உடலிருந்து விடுபட்ட நிலை அப்படிங்கிற ஒரு மரண கிடங்கு, சுடுகாடு, ஒரு அலௌகிகமான அழகு நிறைந்த ஒரு விசித்திரமான ஒரு பெண்மணி, உலக அழகெல்லாம் கொட்டி கிடக்கக்கூடிய மாதிரி, அந்த அளவு ஒரே இடத்துல எல்லா அழகும் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அழகுள்ள ஒரு பெண் ஒரு ஊருக்கு வராங்க. அவங்க வந்ததனுடைய செய்தி எல்லா தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மெசேஜ் வந்துச்சு. இப்படி பாஞ்சாலி எக்கி குண்டத்துல இருந்து வந்தாங்க. அப்புறம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு மிகவும் உயர்ந்த ஒரு அழகுடைய பெண் அப்படின்ட்டு. அப்ப எல்லாரும் ஊர்ல இருந்து வந்தாங்கல்ல சுயவரத்துக்கு. அதே மாதிரி இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, உலகம் ஃபுல்லா. உடனே எல்லாரும் வந்துட்டாங்க, அங்க கூடிட்டாங்க. முக்கியமா எதுக்காக வந்திருக்காங்க, அங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் அந்த பெண்மணியை திருமணம் செய்யறதுக்காக வந்திருக்காங்க, தன்னுடையவங்களாக ஆக்கிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாருமே சொல்றாங்க, ஆயிரக்கணக்கில் பல ஆயிரம் வந்துட்டாங்க மக்கள். எல்லாரும் சொல்றாங்க, நாங்கள் உன்னிடம் திருமணம் செஞ்சுக்கிறோம். உன்ன கதையை ரொம்ப 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 கவனமா கேளுங்க. அந்த தேவதை போன்ற கரிஸ்தா போன்ற அழகான பெண் கூறுறாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நான் யாரு கூட திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னா, புத்தருடைய லோட்டஸ் சூத்திரங்கள், புத்தருடைய படிப்பினைகளுடைய சாரமான விஷயத்த, அதுக்கு லோட்டஸ் சூத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, படிச்சு நல்லா ஞாபகம் வச்சுட்டு வராங்களோ, மெமரி மனப்படமா சொல்றாங்களோ, அவங்கள தான் நான் திருமணம் பண்ணிப்பேன். எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க, ராத்திரி ஃபுல் டே இருக்கு, காலையில வரைக்கும் டைம் இருக்கு, எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்றாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 300 பேர் வராங்க. 300 பேர் தான் இருந்தாங்க. இவங்க எல்லாம் படிச்சுட்டாங்க, அதை மெமரியிலே வச்சுட்டாங்க, மனப்படம் பண்ணியாச்சு. அந்த தேவதை சொல்லுது, நான் ஒரு ஆளு, நீங்க இத்தனை பேரு. அதனால யார் இந்த சூத்திரங்களை மனப்படம் பண்றாங்க, மேலும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனுடைய அர்த்தத்தை யாரால புரிய வைக்க முடியுமோ, அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா நான் அவங்கள தான் திருமணம் செஞ்சுப்பேன். அடுத்த நாள் 100 பேர் வராங்க. இவங்க நல்ல மனப்படம் பண்ணிட்டாங்க, அதனுடைய அர்த்தத்தையும் நல்லா புரிய வைப்பாங்க. அந்த தேவதை சொல்றாங்க, அழகு நிறைந்த தேவதை, நான் ஒரு ஆளு, நீங்க எத்தனை பேரு. யாரு இந்த சூத்திரங்களை நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க, அதனுடைய அர்த்தத்தை நல்லா புரிய வைக்கக்கூடியவங்களா இருக்காங்க, அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, கூடவே அதை வாழ்க்கையில யாரு தாரணை பண்ணுவாங்களோ, அதுக்குள்ள யார் மூழ்கி போறாங்களோ, வாழ்க்கையில அவங்க கொண்டு வந்துடணும் அந்த விஷயத்த, அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அப்போ நான் அவங்க கூட திருமணம் பண்ணிப்பேன். அடுத்த நாள் 3 பேர் வராங்க. அந்த 3ல அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவருடைய வாழ்க்கையில அது பிரகாசிக்குது அந்த விஷயங்கள். அந்த பெண் தேவதை சொல்றாங்க, அந்த பெண்மணி சொல்றாங்க, நான் இவரு கூட திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்றாங்க. அந்த இளைஞனை கூட்டிட்டு அவங்க சிட்டியை தாண்டி வராங்க. சிட்டிக்கு வெளியில அவங்க வீடு இருக்குது. அந்த பெண்ணோட வீடு ரொம்ப அழகான வீடு, சூப்பரான வீடு. அவரு அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான், அந்த இளைஞன். ஆனா இது வரைக்கும் அந்த வீட்டை பார்த்ததே இல்லை, அந்த இடத்தையும் அவர் பார்த்ததே இல்லை. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு அழகான வீடு இங்க எப்படி வந்தது, இவ்வளவு நாளா இருந்திருக்கு நமக்கு தெரியல. வீட்டுக்கு முன்னாடி போறாங்க, அவங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க. அந்த பெண்மணி அந்த இளைஞரை தன்னுடைய தாய் தந்தை கூட சந்திக்க வைக்கிறாங்க. அவங்கள மீட் பண்ண வச்சுட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. அந்த இளைஞன் அவங்க அப்பா அம்மா கிட்ட சந்திக்கிறாரு, அவங்களும் ரொம்ப குஷி அடைகிறாங்க. அப்புறம் சொல்றாங்க, போ, உனக்காக காத்துட்டு இருக்கா, போ அப்படிங்கிறாங்க. அவர் வீட்டுக்குள்ள போறாரு, என்ட்ராகிறாரு. வீட்டுல யாருமே இல்லை. ஆனா அந்த ரூம்னுடைய அடுத்த வாசல் ஒரு தோட்டத்துல ஓபன் ஆகுது. அந்த இளைஞன் யோசிக்கிறாரு, கார்டன்ல இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால இவரும் கார்டன்ல போறாரு. தோட்டத்துல அங்க ஒண்ணுமே தெரியல இவருக்கு. ஒரு வழி தெரியுது, அதுல காலடி தடம் இருக்குது.
அப்போ அவர் நினைக்கிறாரு அந்த பெண்ணுடைய காலடி தடமா இருக்கும் அப்படின்ட்டு அதை ஃபாலோ பண்ணியே போறாரு. 1 மைலுக்கும் மேல அவர் போயிடுறாரு தாண்டி. அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த வழி ஒரு நதி கிட்ட போய் ஸ்டாப் ஆகுது. ஒரு நதிக்கரையை போய் அடையுது. அந்த வழி நதிக்கரைக்கு பக்கத்துல 2 செப்பல் இருந்தது. அந்த பெண்ணுடைய சாண்டல், அந்த செருப்பு செப்பல். எதிரில் பாக்குறாரு நதி, இந்த பக்கம் பாக்குறாரு செருப்பு இருக்கு, ஆனா அந்த பெண்ணை காணோம். அப்புறம் பின்னாடி பாக்குறாரு திரும்பி, அங்க அவர் வந்த வழியும் இல்லை, அங்க ஒரு தோட்டமும் இல்லை, அங்க வீடும் இல்லை, அங்க தாய் தந்தையும் இல்லை, அவங்களுடைய தாய் தந்தையும் இல்லை, யாருமே இல்லை. அப்புறம் முன்னாடி பாக்குறாரு, அங்க நதியும் இல்லை, அங்க செப்பலும் இல்லை, எல்லாமே மாயமாயிடுச்சு. அப்புறம் அந்த இளைஞன் பயங்கரமா சிரிக்கிறாரு. விவாகம் முடிந்தது, கதையும் முடிந்தது. எங்க எதுவுமே இல்லையோ, ஒண்ணுமே இல்லை மிச்சம். அப்புறம் தான் அந்த இடத்துல தான் சம்பூர்ண தன்மை உதயமாகும். இது பிச்சுக்களுடைய கதை, புத்த மதத்தை சேர்ந்தவங்க. அந்த புக்கு லா ஆஃப் பெல்லி ஆஃப் த யூனிவர்ஸ். சரி, அந்த பெண் யாரு? அந்த 3 சூத்திரங்கள் என்னவா இருந்தது? யாரை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க? யார் தேர்ந்தெடுத்தது அந்த இளைஞனை? முதல் சூத்திரம் என்ன? படிக்கணும், அதை ஞாபகம் வைக்கணும், அதை மனப்பாடம் பண்ணணும். 2வது சூத்திரம் என்னவா இருந்தது? அதை புரிஞ்சுக்கணும். 3வது சூத்திரம் என்னவா இருந்தது? அதனுடைய சுரூபமாக ஆகணும். ஆனா யாத்திரை இங்க முடியல. அந்த பெண் அந்த இளைஞனை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய், அதாவது அந்த பெண் அப்படின்னா அது சத்குரு. எல்லாமே அவங்களை விட்டுட்டு போயிடுச்சு, எல்லா பொருளுமே. இன்னும் மேல கூட்டிட்டு போறாங்க, இன்னும் முன்னாடி கூட்டிட்டு போறாங்க, மெதுவா கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா சம்பூர்ணதா அப்படிங்கிறது ஒரு வெடி மருந்து மாதிரி. திடீர்னு ஒருத்தருக்குள்ள அந்த சம்பூர்ண தன்மை வந்துருச்சுன்னா அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. எல்லாருக்குள்ளேயும் அந்த அளவு சக்தி கிடையாது. அதை ஸ்வீகாரம் செஞ்சுக்க கூடிய அளவிற்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போறாங்க. அவங்க பின்னாடி கூட்டிட்டு போறாங்க நதி கரைக்கு. அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை, டெட் எண்ட். அவருடைய பேர் இல்லை, அவருடைய ரூபம் இல்லை, பதவி இல்லை, பட்டம் இல்லை, ஞானம் இல்லை, யோகம் இல்லை, தாரணை இல்லை, சேவை இல்லை, எல்லாமே அங்க முடிஞ்சு போச்சு. முன்னாடி பார்த்தா முன்னாடியும் ஒண்ணு இல்லை. நான் என்பது அங்கே அழிந்து விட்டது. நான் என்பது எப்பொழுது நாசமாகிறதோ அப்போது அதுதான் சம்பூர்ண தன்மை. இது ரொம்ப பழைய பிச்சுவினுடைய கதை, கிருஷ்ணருடைய கதையாவும் இருக்குது, அப்புறம் பாகவதத்தினுடைய கதையாவும் இருக்குது, கிரைஸ்டனுடைய கதையாவும் இருக்குது. யாருடைய விவாகம் அந்த பரமரு கூட ஆயிடுச்சோ, அவரு கூட ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உலகம் அவங்களுக்காக இல்லை. இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு பொருளும் அங்க விநாசமாயிருது, அழிந்து போயிருது, மறைந்து போய் விடுகிறது. அப்ப யாத்திரை எங்க தொடங்குது? படிக்கிறதன் மூலமா ஸ்டார்ட் ஆகுது. அதை மனப்பாடம் பண்றதுனால, அதை புரிஞ்சுக்கிறதுனால, அப்புறம் சொரூபம் ஆகிறதுனால. 1987 அவ்யக்தவாணி. முதல்ல வர்ணனை, அடுத்தது மனனம், அடுத்தது மகன் மூழ்கி போவது. முதல்ல வர்ணனை பண்றது, நல்ல வர்ணனை பண்றாங்க குழந்தைங்க. 2வது சிந்தனை, மனனம், மந்தனம், ஞானத்தை நல்லா சிந்தனை பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ஃபுட் ஸ்டெப். அந்த மகன் நிலைக்கு, அந்த மூழ்கிய நிலைக்கு போறதுக்கான படிக்கட்டுகள். இது ஒரு முரளி மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய முரளி இருக்குது. மனனம் செய்யறத, சிந்தனை பண்றதை மட்டும் கடைசி அப்படின்னு புரிஞ்சுக்காதுங்க. நிறைய பேர் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அதுக்குள் மூழ்கி போவது, அடங்கி போவது, ஒரு ரூபமாக ஆகிவிடுவது, கரைந்து போவது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. நம்ம அனைவருடைய வாழ்க்கையின் லட்சியம் அந்த கடைசி நிலை வரைக்கும் நம்ம போய் சேர்றதுதான் நம்மளுடைய லட்சியம் எல்லோருக்குமே. நான் எவ்வளவு விழிப்புணர்வோட இருக்கிறேன்,
தன்னுடைய காரியத்திற்காகவும் தன்னுடைய யாத்திரை சார்பாகவும் தன்னுடைய ஸ்திதியை சார்பாகவும் தர்ம ஸ்மிருதி, ஹிந்தியினுடைய ஒரு சூப்பர் வார்த்தை தர்ம ஸ்மிருதி. காரியம் என்ன நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினைவு, ஒரு விழிப்புணர்வு. அதனால இன்று இந்த ஒரு கிளாஸ்ல நம்ம கொஞ்சம் ஆழமான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ராமாயணத்துல காட்டியிருக்காங்க 7 நிலைகள் காட்டியிருக்காங்க. சீதாவினுடைய வாழ்க்கையினுடைய 7 நிலைகளை காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மான பார்த்தாங்க, பார்க்கிறது. 2வது அட்ராக்ஷன், கவர்ச்சிக்கப்படுவது, ஈர்க்கப்படுவது. 3வது ஆசைப்படுவது, எனக்கு அது வேணும். 4வது அடம் பிடிக்கிறது, எனக்கு வேணும், எனக்கு என்ன ஆனாலும் சரி எனக்கு வேணும். ரகுவீர் எடுத்துட்டு வாங்க, அந்த மானை எடுத்துக்கொண்டு வாங்க. 5வது மிஸ்டேக்கன் ஆஃப் லிசனிங் வாய்ஸ், ஐடென்டிட்டி. சப்தம் யாருடையது? மாரீசனுடையது, ஆனா ராமருடையதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. 6வது மிஸ் ஜட்ஜ்மெண்ட். வந்திருக்கிறது ராவணன், ஆனா எந்த வேஷத்துல வந்திருக்காரு? சாதுவினுடைய வேஷத்துல வந்திருக்கிறாரு. 7வது லட்சுமண ரேகையை கடப்பது. இந்த 7 விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா சீதை எங்கிருந்து எங்க போயிட்டாங்க? எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு? பார்க்கறதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எந்த பொருட்களை நம்ம பார்க்கிறோமோ அங்கு சக்திகள் நிறையுது, அங்க நம்மளுடைய ஊர்ஜா போகுது. அடுத்தது கவர்ச்சி, அட்ராக்ட் ஆகுறாங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி இருந்து அந்த பொருளை, எந்த பொருளை நம்ம மாத்திடுறோமோ அதுவும் அங்க அட்ராக்ஷன் ஆகாது. பார்த்தாதான் அட்ராக்ட் ஆகும். அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட். நம்ம எதை மறக்கணுமோ அது கண்ணு முன்னாடி நிரந்தரமாக இருக்குது அப்படின்னா, அந்த பொருளா இருந்தாலும் சரி, அந்த மனிதனா இருந்தாலும் சரி, அந்த இடமா இருந்தாலும் சரி, அதை மறக்கவே முடியாது நம்மளால. சீதா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தாங்க, அட்ராக்ட், டிசைர், இன்சிஸ்ட், இச்சா, சித்து, அடம்பிடிக்கிறது. மிஸ்டேக்கன் ஆஃப் வாய்ஸ், ஐடென்டிஃபை. அசுரனுடைய வார்த்தை, ஆனா அவங்களுக்கு என்ன தோணுச்சு? ராமருடைய வார்த்தை. ஏன்னா அவரு ராமருடைய குரல்ல பேசினாரு. மாரீஷன் ஏ லக்ஷ்மன் அப்படின்னு பேசினாப்ல. அப்புறம் ராவணன் அவங்களால கண்டுபிடிக்க முடியல, இதுதான் ராவணன். ஏன்னா அவர் சாது வேஷத்துல வந்திருந்தாரு. இது வரைக்கும் ஓகே. ஆனா லாஸ்ட் ஸ்டெப் இருக்கு, 7வது ஸ்டெப். லட்சுமண ரேகைய கிராஸ் பண்ணிட்டாங்க. எப்போ அந்த மரியாதையினுடைய, லட்சுமண ரேகைனா என்னது? மரியாதைகள், பாபாவுடைய வகுக்கப்பட்ட மரியாதைகள். அதை எப்போ கிராஸ் பண்ணாங்களோ அப்ப துக்கம் ஆரம்பமாகிவிட்டது. அது வரைக்கும் அவங்களுக்கு துக்கம் வரல, சங்கல்பத்துல இருந்தது. ஆனால் அடுத்த ஸ்டெப் காரியத்துல வந்துருச்சு, துக்கம் ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் சங்கல்பம் எண்ணத்துலதான் இருந்தது, ஆனா லாஸ்ட் ஸ்டெப் ஆத்மா விகாரத்துல இறங்கிடுச்சு காலத்துல. அப்படின்னா துக்கம், இது நடந்த அந்த நேரம் துக்கம் ஆரம்பம் ஆகியது. நம்ம தான் அந்த சீதை, நம்ம எல்லாருமே சீதைகள். ஆத்மா சீதா. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்த தங்க கண்ணீர் என்னது? ஏதாவது ஒரு மனிதராக இருக்கலாம், அவங்க மேல நமக்கு அட்ராக்ஷன் இருக்கு. ஏதாவது ஒரு பொருள், இல்ல பணத்தின் மேல, இல்ல வைபவங்கள் மேல, சம்பத்தி மேல, பதவி மேல, பொசிஷன் மேல, ஏதாவது ஒரு லட்சியம், பழைய நினைவுகள். இதை நம்ம அடிக்கடி கண் மூலமாக அல்ல, மனது கண் மூலமாக பார்க்கிறோம். அப்படின்னா பார்க்கிறோம், அப்போ அட்ராக்ட் அங்க ஆகுது.
அடுத்தது டிசைர், ஆசை வருது. அடுத்து இன்சிஸ்ட், அடம் பிடிக்கிறது. இந்த 4 விஷயங்கள் நடக்குது. மிஸ்டேக்கன் வாய்ஸ், மிஸ் ஜட்ஜ்மெண்ட், லாஸ்ட் கிராஸ் த லைன். பாதுகாப்பு கோட்டை கடந்து சென்றார். கடந்து செல்வது அமிர்த வேலை. தன்னைத்தானே பார்க்கணும், நான் எங்க இருக்கேன். அந்த சீதைக்கு மறுபடியும் அக்னி பரீட்சை கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த வைதேகி, அந்த ஜானகிக்கு அக்னி பரீட்சை கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அது எதுக்காக? பியூரிட்டியினுடைய பிரமாணம் கொடுக்கறதுக்காக, அன்பினுடைய பிரமாணம் நிரூபணம் கொடுக்கறதுக்காக. அந்த பரீட்சை ஒரு தபஸ்யா, ஆத்மாவுடைய தபஸ்யா. அந்த தபஸ்யா, கோர் தபஸ்யா, அந்த அக்னி சிதையில உட்கார்றது உலகத்திற்காக ஒரு படிப்பினை, ஒரு பாடமாக அமைந்தது. தேக அபிமானத்தை நம்ம எரிக்கணும். என்னுடைய நான் அப்படிங்கிறத நம்ம அங்க நாசம் செய்யணும். இவ்வளவு விஷயம் அங்க இருந்தது. நாம் அனைவருடைய வாழ்க்கையும் இதே போலதான். தபம் என்ற அக்னியில, சிதையில எரியக்கூடிய வாழ்க்கை. சிதைனா தெரியும்ல, கோணத்தை எரிப்பாங்களே, அதுதான் சிதை. இதை சிதைன்னு புரிஞ்சுக்க கூடாது, நம்ம எரியறோம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இது தங்கமானது என்ன ஆகுது? தூய்மையாகுது, நகையாகுது. அதனால இன்றைய இந்த செக்ஷன்ல பிரம்மா குமார் அல்லது பிரம்மா குமாரி வாழ்க்கையில வரக்கூடிய 21 பரீட்சைகள், 21 சோதனை தாள்கள், அதை பத்தி பேசலாம். இந்த 21 பரீட்சை இருக்குல்ல, நாளைக்கு அமிர்த வேலையில, நாளைக்கு உங்களுடைய கடைசி நாளா இருக்கலாம், நாளைக்கு அல்லது நாளை கழிச்சு நீங்க நினைச்சு பாருங்க. இது வெறும் ஏற்பாடு தான், ரியல். பட் நீங்க அங்க போய் தான் பண்ணணும். எப்படி மாரத்தான் ஓடுறாங்க அப்படின்னா ஆஃப் மேரத்தான் பண்ணுவாங்க, 21 கிலோமீட்டர் அப்படின்னு. ஒவ்வொரு கிலோமீட்டரும் அவங்க போக போக அவங்க கையில ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அவங்களுடைய கான்பிடென்ட் அதிகமாயிட்டே இருக்குது. மைல் ஸ்டோன் கிடைக்கும். 1 கிலோமீட்டர் ஆனோடனே 2 கிலோமீட்டர், இன்னும் இவ்வளவுதான் மிச்சம் இருக்கு, இன்னும் இவ்வளவுதான் மிச்சம் இருக்கு, இன்னும் கான்பிடன்ஸ் வருது, இன்னும் வேகமா ஓடுறாங்க. அதே போல இந்த வாழ்க்கை கூட ஒரு மாரத்தான் ஓட்டம். நிறைய ஸ்டெப்ஸ் வரும், ஆனா நிக்க கூடாது, டயர்ட் ஆகவும் கூடாது, கைவிட்டவும் கூடாது. ஏன்னா இந்த ஒவ்வொரு பரீட்சையும் அந்த சீதையின் அக்னி பரீட்சை போன்றதாகும். உலகத்திற்காகவும் ஒரு படிப்பினையாக, பாடமாக அமையும். நம்மளுடைய அகங்காரத்தை எரிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அப்ப நம்ம அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம சுத்தமாகி வெளியே வருவோம். அதனால ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த ஈஸ்வரிய யஜ்யத்தினுடைய வேதியில, யஜ்யம் என்ற அந்த வேள்வியில தன்னைத்தானே சுவாகம் செய்த ஆத்மாக்கள் நம்ம ஒவ்வொருவருமே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பரீட்சைகள் வரும். பரீட்சைகள் வருது அப்படின்னா துக்கமாயிடக்கூடாது, உதாசி ஆயிடக்கூடாது. எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அந்த அளவு எந்த அளவு கடுமையாக பரீட்சைகள் வருமோ, சோதனைகள் வருமோ, அந்த அளவுக்கு ஆத்மாவுக்குள்ள சக்தி நிறையும். அதனால இப்படி நினைங்க, இந்த சோதனை தாள், இந்த பரீட்சை எனக்குள் இருக்கக்கூடிய சக்திகளை உதயம் செய்ய வந்தது, அது தூண்டிவிட வந்தது. எனக்குள்ள இருக்க சக்திகளை அதை வெளிக்கொணர்வதற்காக வந்திருக்கு அப்படின்னு நினைங்க. நீங்க எல்லாருமே டீச்சர்ஸ், எல்லாம் சரண்டர் சிஸ்டர்ஸ் போல மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. எல்லா ஞானமும் உங்களுக்கு தெளிவா தெரியும், சொல்றதுக்காக உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இன்றைய இந்த கிளாஸ்ல என்னுடைய அனுபவத்தினுடைய விஷயம் நான் சொல்ல போறேன். அது உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். ஹாஸ்பிட்டல்ல டெய்லி 60, 70, 80 பேஷண்ட்ஸை நாம் பார்க்குறோம். அதில் 30, 40 சிஸ்டர்ஸ் வராங்க டெய்லி.
சில நேரம் அதை விட அதிகமாக இருக்கிறாங்க. பட்டி நடக்கும்போது, பட்டி நடக்கும்ல மதுபல்ல, சரண்டர் சிஸ்டர்ஸ் பட்டி எத்தனை வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய தியாகத்தை, அவங்களுடைய தபஸ்யாவை, அவங்களுடைய பிரச்சனைகளை, அவங்களுடைய மனசை, சைக்காலஜிக்கலை, மனோ தத்துவத்தை, ஒரு பக்கம் ஒரு மெடிக்கல் வியூ பாயிண்ட், ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் வியூ பாயிண்ட், ஒரு பக்கம் சைக்காலஜி, மனிதனுடைய மனதினுடைய சைக்காலஜி, இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதனால இதே மாதிரி நம்ம இன்றைக்கு இந்த 21 விதமான சோதனை தாளா இருக்கலாம், பரீட்சைன்னு சொல்லலாம், டெஸ்ட் பேப்பர்னு சொல்லலாம், பரிஸ்திதின்னு சொல்லலாம், விக்னங்கள்னு சொல்லலாம், மைல்ஸ்டோன்னு சொல்லலாம். இந்த எல்லா 21 விஷயமும் பாபாவுடைய யஜ்யத்தில், அந்த வாழ்க்கையில் யார் தன்னுடைய வாழ்க்கையை யார் ஸ்வாகா பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த டெஸ்ட் பேப்பர் வரும். இந்த 21 டெஸ்ட் பேப்பரும் இந்த மாதிரி கிடையாது, இது வரவே செய்யாது அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த சோதனை தாள்கள், பரீட்சை டெஸ்ட் பேப்பர் வந்திருக்கும். சோதனை ஒவ்வொருத்தருக்கும், எவ்ரி ஒன். ஏன்னா நம்ம வச்சிருக்க லட்சியம் ரொம்ப 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 மகான். அப்ப மகான் சூழ்நிலைகள் வரும், மகான் சோதனைகள் வரும். இந்த உலகத்துல எவ்வளவு மகான் ஆத்மாக்கள் வந்திருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அவங்க ஒவ்வொருத்தருமே அந்த பிரச்சனைகள்ல தான் அவங்க முன்னாடி வந்திருக்காங்க. முன்னேறி போராட்டமான நிறைந்த வாழ்க்கை. எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் பேப்பர் டிஃபார்மேஷன், பதனாமி, கெட்ட பெயர், களங்கம், பொய்யான பழி. இந்த பேப்பர் அந்த மாதிரியான பேப்பர் ஆத்மாவுடைய தைரியத்தை, நம்பிக்கையை ஒரே அடியா உடைச்சிரும். என்ன பத்தி இப்படி சொன்னாங்களா? நானா? ஜப்பான்ல ஒரு யூத் சன்னியாசி இருந்தாரு. அவ்வளோ கவர்ச்சிக்கக்கூடிய மூர்த்தியா இருந்தாரு, அவ்வளோ தாரண யுக்தா இருந்தாரு. எல்லாரும் அவரை மதிச்சுப்பாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்க. எல்லாரும் அவரை பூஜை பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய யோகி, அவ்வளோ பெரிய தபஸ்வி. கிராமத்துக்கு வெளியில ஒரு சின்ன குடிசையில இருந்தாரு, பாவம் தனியா. ஆனா ஒரு நாள் திடீர்னு எல்லாருமே வராங்க அவருக்கு முன்னாடி, தீப்பந்தத்தை ஏந்திட்டு வராங்க அவர் குடிசை முன்னாடி. அப்புறம் சொல்றாங்க, இங்க இருந்து வெளியே போ. அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னாச்சு? அவர் வெளியே வந்தாரு. அவருடைய காலடியில ஒரு குழந்தைய வச்சுட்டாங்க. இந்த குழந்தை உன்னுடையது, எங்களுடைய கிராமத்தினுடைய ஒரு கன்னியா இருக்கிறா, அவளுக்கு மேரேஜ் ஆகல, அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த கன்னியா சொன்னிச்சு, இந்த குழந்தை உன்னுடையது, உன் மூலமா தான் குழந்தை வந்திருக்கு அப்படின்னு சொன்னா. அதனால இந்த அப்படி உன் குழந்தைய, அந்த குழந்தையினுடைய பிதா யாரு? சன்னியாசி. அந்த சின்ன குழந்தை அழுதுட்டே இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாங்க உன்னை பெரிய மகான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீ பார்த்தா இவ்வளவு கேவலமா இருக்கிற, உனக்கு கேரக்டரே கிடையாது, மோசமான கேரக்டர், நீ இவ்வளவு கேரக்டர்லெஸ்ஸா இருந்திருக்கிற. அவருடைய எல்லா சாமானையும் தூக்கி வெளியில போடுறாங்க, அவருடைய குடிசையை தீ கொளுத்திடுறாங்க. அந்த கை குழந்தைய அவருடைய கால் அடியில வச்சுட்டு எல்லாரும் போயிடுறாங்க கோபத்துல. அவரை சொல்றாங்க, இந்த குழந்தை உன்னுடையது. அவர் அந்த குழந்தைய பாக்குறாரு. அவர் பாக்குறாரு, சொல்றாரு, அச்சா இஸ் இட் சோ, நீங்க சொல்றீங்கன்னா அது நடக்கும். குழந்தை அழுகுது. அந்த குழந்தைய அவர் எடுத்துக்கிறாரு. அவருடைய குடிசையை தான் எரிச்சிட்டாங்களே, அவருடைய ட்ரெஸ்ஸையும் எரிச்சிட்டாங்க, தூக்கி வீசிட்டாங்க. அவருக்கு மேல கல்லால் அடிச்சாங்க. அடுத்த நாள் ஒரு விசித்திரமான காட்சி. அந்த சன்னியாசி என்ன பண்றாரு, தன்னுடைய மடியில குழந்தைய வச்சுக்கிட்டு பிச்சை வாங்க வர, வீடு வீடா பிச்சாந்தேகின்னு கேக்குறாரு. அந்த ஒரு சன்னியாசி குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் கதவு மூடிடுறாங்க. எல்லாரும் திட்டுறாங்க,
அதே கன்னியாவனுடைய வீட்டுக்கு முன்னாடி வராரு. அந்த கன்னியா யார் வந்தது? குழந்தையினுடைய தாயா இருந்தாங்களோ அவங்க முன்னாடி. ஆனாலும் எங்க கிடைக்கல. எல்லா வீடையும் சுத்தி சுத்தி வராரு, கிராமம் ஃபுல்லா. ஆனா யாருமே சாப்பாடு கொடுக்கல. குழந்தைக்காக கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு, ஆனாலும் கொடுக்கல. அந்த கன்னியா பாக்குறாங்க அந்த சன்னியாசிய. அது அப்புறம் அழுறாங்க. தன்னுடைய அப்பா கிட்ட போறாங்க. அப்பா, நான் உங்ககிட்ட போய் சொன்னேன், குழந்தையினுடைய ஒரிஜினல் அப்பாவை மறைக்கிறதுக்காக நான் சன்னியாசியினுடைய பேர் எடுத்துட்டேன். அந்த சன்னியாசி குற்றமற்றவர். அந்த அப்பா அப்ப கிராமத்துக்காரங்க கூட சேர்ந்து மறுபடியும் சன்னியாசிட்ட போறாங்க. அவரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, இந்த குழந்தை உங்களுடையது கிடையாது. அப்பா அவர் சொல்றாரு சன்னியாசி, அச்சா இஸ் இட் சோ? அப்போ இல்லாம இருக்கலாம் குழந்தை, அப்ப என்னுடையதா இல்லாம இருக்கலாம், ஓகே. அவர் சொல்றாரு, இதனால என்ன வித்தியாசம் வரப்போகுது, யாரோ ஒருத்தருடைய குழந்தையா இருக்கும் இல்லையா? அவங்க சொல்றாங்க, அந்த வந்திருந்த மனிதர்கள் சொல்றாங்க, உனக்கு கோபம் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, என்ன கோபம், எதுக்கு கோபம்? நான் இந்த உலகை நான் ஒரு கனவாக பார்க்கிறேன். என்ன ஒரு மானம், என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு புகழ், என்ன ஒரு இகழ். இந்த மனிதர்களால் கொடுக்கப்பட்ட மரியாதை, மானம், மரியாதை எல்லாமே ஒரு புகை. யாராவது ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அதன் மூலமாக சத்தியம் மாறாது. சத்தியம் தானே சித்தமாகும், சத்தியம் தானாக வெளிப்படும். யார் எவ்வளவுதான் பழி போடட்டும், யார் எவ்வளவுதான் அவங்கள குற்றம் அப்படின்னு நிரூபிக்க முயற்சி பண்ணட்டும், ஆனால் நாம் சத்தியமானவராக இருந்தால் சத்தியம் பயமற்றது. அது தானே தன்னைத்தானே வெளிப்படுத்துறதுக்கான சக்தி அதுகிட்ட இருக்குது, சத்தியத்துக்கிட்ட. சத்தியத்தை நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை நம்ம பேச வேண்டியது வந்தது அப்படின்னா சாந்தியா, பொறுமையா தன்னுடைய சத்தியத்தினுடைய கருத்தை நம்ம சொல்லலாம். அசத்தியம் என்ற மேகங்கள் சத்தியம் என்ற சூரியனை மறைக்க இயலாது. அவ்யக்த மகா வாக்கியம். அப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் என்ன? டிஃபர்மேஷன், உங்களுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுத்துவது. மனிதர்கள் உங்க மேல கல்லை தூக்கி வீசுவாங்க, ஆனா வெளியில உள்ளவங்க சொன்னா அவ்வளவு ஃபீல் ஆகாது, வெளி உலகத்து அஞ்ஞானிகள். ஆனால் உள்ளே இருக்கிறாங்க நம்ம பிராமணர்கள், நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க யாரா ஏதாவது இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப துக்கம் வரும். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க, தன்னுடைய மெச்சூரிட்டியை நம்ம அதிகப்படுத்தணும். ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் யாரெல்லாம் நம்மளை நிந்தனை பண்றாங்களோ அவங்க வழியில இருக்காங்க, வேதனையில இருக்காங்க, பொறாமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ள காலியா இருக்க, ஒண்ணுமே இல்லை, தபஸ்யாவே இல்லை அவங்கள்ட்ட. அதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வசிபூத்தா இருக்காங்க ஏதோ ஒண்ணுல. இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கும். அவங்கள இதெல்லாம் அவங்க செய்யும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. கருணை, இரக்கம், அதனுடைய பாவனையை நீங்க வெளிப்படுத்தணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான பேப்பர் வரும். இதை நினைவு வச்சுக்கோங்க. இந்த பேப்பர் எதுக்காக வந்திருக்கு? பியூரிட்டியினுடைய டெஸ்டுக்காக வந்திருக்கு. அடுத்த பேப்பர், அடுத்த பரீட்சை சேவையில் தோல்வி, சேவையில் வெற்றியின்மை. சேவையில் வெற்றியின்மை. சில நேரம் வெற்றி கிடைக்குது, சில நேரம் வெற்றி கிடைக்கிறது இல்லை. தோல்வி கிடைக்கணும், அதுக்கான டெஸ்டும் நமக்கு வரணும். எப்படி தெரியும்? இல்லைன்னா எப்படி தெரியும் வெற்றியினுடைய ஆனந்தம் என்ன அப்படிங்கிறது? தோல்வி அடையாத வரைக்கும் எப்படி தெரியும்? இதுவும் நடக்கும். எனக்கு நினைவு இருக்கு, ஒரு தடவை மும்பையில் பெரிய பெரிய ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது. ரொம்ப பயங்கரமா கிராண்டா பண்ணியிருந்தாங்க, மெகா ப்ரோக்ராம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி
பப்ளிக் ப்ரோக்ராம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு இன்வைடேஷன் கொடுத்துருந்தாங்க, நோட்டீஸ் பப்ளிக்கா. குல்சார் தாதி வந்தாங்க, அங்கே குல்சார் தாதி வர போகிறாங்க அந்த ப்ரோக்ராமுக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் மோகினி தீதி இருந்தாங்க. ஆனால் எந்த நாளைக்கு சாயங்காலம் ப்ரோக்ராமோ, ஆனால் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மழையே மழை பெஞ்சிட்டு இருந்தது. நான்ஸ்டாப் மழை. இங்கே அங்கேயும் மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, சின்ன சின்ன ரூம் இருந்தது, அங்கே அங்கேயே போய் ஒதுங்கிட்டாங்க. எல்லாம் யோகா பண்ணுறாங்க உட்காந்து. பாபா மழையை நிறுத்துங்க. நம்ம கூட அப்படி பண்ணுவோம்ல நிறைய தடவை ப்ரோக்ராமில். ஒவ்வொருத்தரையும் அந்த மெகா ப்ரோக்ராம் இல்லை, நம்ம நார்மல் ப்ரோக்ராமே சென்ட்ரல் லெவலில் சின்ன சின்ன ப்ரோக்ராம் கூட ப்ரோக்ராம் பண்ணி தான் மழை வரும். அதே கூட நம்ம யோகா பண்ண சொல்லுவாங்க, நம்ம யோகா பண்ணுவோம். பாபா மழையை நிறுத்துங்க, இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் நடக்க போகுது. சாயங்காலம் நேரத்தை நெருங்க மழை இன்னும் அதிகமாயிடுச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தா ப்ரோக்ராம் யாருக்காக வச்சுருந்தவங்களோ அவங்க யாருமே வரல. எல்லாருமே பிகேஸ் மட்டும்தான் 100 200 கொஞ்சம் 200 பேர் கொடை பிடிச்சிட்டு இருந்தாங்க பிகேஸ். அதுவும் அவ்வளோதான். இந்த ட்ராமா ரொம்ப ரொம்ப ரகசியமானது. இதில் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது. நம்ம எப்படி சொல்ல முடியாது. நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம். ஒவ்வொரு காரியத்திற்கும் பின்னாடி, வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது. ஒருவேளை நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் ஏதாவது ஒரு எக்ஸாம்ல, அப்ப இப்படியும் இருக்கலாம். நம்ம எக்ஸாம்ல தோல்வி அடைவது கூட ரொம்ப ரொம்ப சூட்சமமான ஒரு சிக்னலாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த அது சொல்ல வருது. அதனால சில நேரம் வெற்றி, சில நேரம் தோல்வி, அது வந்துட்டு தான் இருக்கும். டிட்டாச் ஆயிருங்க. கர்மம் செய்யறது வரைக்கும் தான் நம்மளுடைய அதிகாரம். அதுல என்ன நடக்கும் அது தெரியாது யாருக்கும். நான் நிறைய தடவை இந்த விஷயத்த சொல்லிட்டேன். நான் ஒரு சென்டருக்கு போயிருந்தேன். அங்க அந்த சென்டர்ல 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க. ஆச்சரியமா இருந்தது. நான் அந்த பெஞ்சிட்ட கேட்டேன், 2 ஸ்டூடெண்ட்ஸ் தானே? அவங்க சொன்னாங்க, ஆமா 2 ஸ்டூடெண்ட் தான். கோர்ஸ் நிறைய பேருக்கு நாங்க பண்றோம், ஆனா பிகே ஆகிறது இல்ல. கோர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அந்த ஏரியா அந்த மாதிரி அங்க நான்வெஜ் அதிகமா சாப்பிட்றாங்க, மீன். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இங்க வந்தா இதை விட வேண்டியிருக்கும், அதனால வர்றதில்ல. கோர்ஸ் மட்டும் பண்றாங்க, ஆனா வர்றதில்ல. அப்ப நான் கேட்டேன், நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி அதை பாக்குறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ரிட்ரீட் சென்டர்ல இருந்தேன். அங்க நிறைய சேவை. இப்ப 5 வருஷமா இங்க இருக்கிறேன். அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த சிஸ்டர் பேஞ்சி, அது இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க சேவையே பண்ணல அப்படின்னு கிடையாது. அந்த பேஞ்சி காலையில 2 மணிக்கு எந்திரிச்சு பாபா ரூம்ல ரொம்ப சாந்தமாக பணிவாக யோகா பண்ணதை பார்த்தேன். இந்த சிஸ்டர் சொன்னாங்க, நான் இந்த ஒரு சூழ்நிலைய அன்பாக ஏத்துக்கிட்டேன். நான் இந்த சூழ்நிலையை ரொம்ப ரொம்ப அன்பாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். இப்ப என்கிட்ட நிறைய இருக்கு டைம். அப்ப சேவை நிறைய இருந்து டைம் கம்மியா இருந்தது. இப்ப சேவை கம்மியா இருக்கு, டைம் நிறைய இருக்கு. எல்லா அவ்யக்த முறையிலும் என்னுடைய ஸ்டடியும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய ஸ்திதியை நானும் உண்மையிலே பார்த்தேன். அவங்களுடைய ஸ்திதி ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல இருந்தது. முற்றிலும் ஸ்திரமாக அவங்க கூட நாங்க சேவையில போயிருந்தோம். ஜெயில 1-2 இடத்துல ஜெயிலுக்கு சேவையில இந்த எல்லா விஷயமும் நடக்கும். விதேசி ஃபாரினுக்கு போறாங்க சிஸ்டர்ஸ், ஒரு சிஸ்டர் அனுப்பியிருந்தாங்க. அவங்க அங்க அதாவது மிடில் ஈஸ்ட், அந்த அரேபியன் கண்ட்ரி, முஸ்லீம் கண்ட்ரி. அப்ப தாதிக்கு லெட்டர் எழுதுறாங்க, தாதி இங்க ஒரு சேவையில் என்ன பண்றதுன்னா, நான் திரும்பி வந்துடுவா, முஸ்லீம் கண்ட்ரி வேற. தாதி சொன்னாங்க, ஜானி தாதி, நீ பிராமணர்களை உருவாக்க வேண்டாம், நீ மெசேஜ் மட்டும் கொடுக்கணும், அவ்வளவுதான். என்ன பண்ணணும்? பிராமணிகளை உருவாக்க வேண்டாம், பிராமணர்களை உருவாக்க வேண்டாம், நீங்க மெசேஜ் மட்டும் கொடுங்க. பகவான் வந்தாச்சு, இந்த உலகத்துல புது உலகம் வரப்போகுது அப்படிங்கிற மெசேஜ் மட்டும் வைங்க. அந்த லட்சியம் மட்டும் வைங்க, செய்தி கொடுக்கணும், அதுதான் அவனுடைய லட்சியம், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதிர்பார்க்காத. ஒருவேளை இந்த மாதிரி லட்சியம் வைக்கிறீங்க, இவங்க வரணும் அவங்க வரணும், அப்புறம் இன்னைக்கு இவர் வருவாரு, நாளைக்கு வரமாட்டாரு, நாளைக்கு இன்னொருத்தர் வருவாரு, அவரும் போயிடுவாரு, அப்புறம் துக்கமாயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன பண்ணணும்? நம்மளுடைய லட்சியம் என்னவா இருக்கணும்? மெசேஜ் கொடுக்கணும், அவ்வளவுதான். விட்டுருங்க. யாருடைய அதிர்ஷ்டத்துல இருக்குமோ அவங்க கண்டிப்பாக வருவாங்க. இங்க மதுபன்ல
ராம்தயாள் பாய்ஜி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ இல்லை. அவருக்கு ஞானம் எப்படி கிடைச்சது? டஸ்ட்பின்ல ஒரு புக்கு கிடைச்சது அவருக்கு. 7 நாள் பாடத்தினுடைய ரொம்ப கிழிஞ்ச புக்கு. அது 1-2 பேஜ் தான் இருந்தது அதில். அதை பார்த்த உடனே சென்டர் வரைக்கும் வந்து சேர்ந்துட்டாரு, கோர்ஸ் எடுத்தாரு. அப்புறம் மதுபனில் வந்து சரண்டர் ஆகிட்டார் 1970. யார் வரணுமோ அவங்க வந்தே சேருவாங்க. நம்ம யாருக்கு பின்னாடியும் பைத்தியமாக சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. லட்சியம் என்ன? மெசேஜ் கொடுக்கணும், நம்ம செய்தி கொடுக்கணும், அவ்வளோதான். பிராமணர்களை ஆக்கணும்னு அவசியம் இல்லை. பிராமணர்கள் ஆக்கணும் அப்படின்னு நம்ம லட்சியம் வச்சோம் அப்படின்னா டென்ஷன், துக்கம். அதனால அடுத்த பரீட்சை என்ன? 2வது பரீட்சை சேவையில் வெற்றியின்மை, தோல்வி. 3வது பேப்பர் லௌகீகத்திலேருந்து பேப்பர் வரும், டெஸ்ட் பேப்பர். 3வது வந்து லௌகீகத்திலேருந்து டெஸ்ட் பேப்பர் வரும். லௌகீகத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, நம்மளுடைய வீட்டில் லௌகீக வீட்டில் இருந்து டெஸ்ட் பேப்பர். அங்கே யாருக்காவது உடம்பு சரியில்லை, லௌகீகத்தின் மேலே மோகம், இல்லைன்னா லௌகீக வீட்டில் உள்ளவங்க ரொம்ப டென்ஷன் படுத்துறாங்க. என்னுடைய பிரதர் இருந்தார், நம்ம பிரதர் ஒருத்தர் பாய் இருக்கிறாரு. அவர் ஃபுல் டே தண்ணி குடிச்சிட்டே இருக்காரு, தண்ணி அடிச்சுட்டே இருக்காரு, மது குடிச்சிட்டே இருக்காரு. பேஞ்சி சென்டரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரே டென்ஷன். அந்த தம்பி இல்லை அண்ணா எப்போ திருந்துவாரு? சன்னியாசி வாழ்க்கையினுடைய 3 நியமங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கட் த பிரிட்ஜ். ஃபர்ஸ்ட் என்னது? பிரிட்ஜை வந்து கட் பண்ணிடுங்க, பாலத்தை கட் பண்ணிடுங்க. இப்போ மிலிட்ரியெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க வந்து ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போகிறாங்க, அது பாலம் போடுறாங்க, பாலம் போட்டு அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அந்த பாலத்தை கட் பண்ணி விட்டுருவாங்க, பிரிட்ஜை. அப்போ நம்ம ஓடி போகிறதுக்கு வழியே இருக்கக்கூடாது. அதனால அந்த உலகத்திலேருந்து இந்த உலகத்துக்கு வந்தாச்சு, அப்போ அந்த உலகத்தினுடைய அந்த பாலத்தை கட் பண்ணிடணும், கட் த பிரிட்ஜ். 3வது ரவுண்ட் த போட். எந்த படகின் மூலமாக அந்த உலகத்திலிருந்து, லௌகீக உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தோமோ அலௌகீக உலகத்துக்கு, அதாவது வீட்டில இருந்து நான் சென்டருக்கு வந்து சேர்ந்துட்டேன், எந்த போட்டில் வந்தீங்களோ அந்த போட்டையே மூழ்கடிச்சிருங்க, தூக்கி வீசிடுங்க. அப்போ நம்ம திரும்பி போகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இருக்கக்கூடாது. நான் ஒரு சென்டருக்கு போயிருந்தேன், அங்கே இருந்த பெரிய சிஸ்டர் சொன்னாங்க, பெரிய பேஞ்சு சொன்னாங்க, இங்கே இருக்கிற கன்னியாசி சிஸ்டர்ஸுக்கு வந்து கொஞ்சம் புரிய வைப்பா, இங்கே இருக்கிற சின்ன சிஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. இவங்கள்ட்ட நம்ம ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஒரே மிரட்டலாக இருக்குது, டெய்லி மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு ஒன்று நம்ம சொல்லவே முடியாது, சொன்னால் பைய தூக்கிடுவாங்க. இது என்ன வாழ்க்கை? போட்டை அழிச்சிருங்க, ஏணிப்படியை வீசிருங்க, மேலே ஏறியாச்சு ஏணியை வச்சு, அப்புறம் மேலே போன பிறகு அந்த ஏணியை வந்து வீசிருங்க, தட்டி தள்ளிடுங்க. அப்புறம் கீழே வர்றதுக்கு நமக்கு சான்ஸே இருக்கக்கூடாது. drown the boat, throw the ladder, cut the bridge. அந்த உலகத்துலேருந்து இங்கே வந்தாச்சு, அப்போ அவங்க அந்த உலகத்தில் உள்ளவங்க அங்கே உள்ளதை பார்த்துப்பாங்க. நான் பேலன்ஸாக இருக்க போகிறேன், லௌகீகன் அப்படிங்கிற பேரில் உங்களுடைய மோகத்தை நீங்கள் வளர்த்துக்காதுங்க. இல்லைன்னா இங்கே தான் இருப்பாங்க, ஆனால் இருக்கிற புத்தி வந்து அங்கே தான் இருக்கும். அப்புறம் துக்கம், அங்கே ஏதாவது நடந்ததுன்னா இங்கே துக்கம், அங்கே யாருக்காவது வியாதி வந்துருச்சுன்னா இங்கே துக்கம், அங்கே பைசா கம்மி அப்படின்னா இங்கே துக்கம், அங்கே யாராவது இறந்துட்டாங்கன்னா துக்கம். இங்கே உங்களை நீங்களே ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம அந்த உலகத்தை விட்டு விட்டோம். உங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க, நம்ம அந்த உலகத்தை விட்டு வந்தாச்சு. நம்மளுடைய லட்சியம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. மகான் காரியத்திற்காக பரமாத்மா என்ன தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரு, அவர் தேர்ந்தெடுத்துட்டாரு. உங்களில் சில யாராவது வந்து ஒரு கிராமத்துலேருந்து ஒரே ஒருத்தர் தான் வந்திருக்கலாம், அந்த கிராமத்தில் 1,00,000 பேர் இருக்கலாம், அதில் நீங்கள் ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க. இப்போ ஒரு கிராமத்திலேருந்து இத்தனை பேர் இருக்கிற இடத்துல என்ன ஒருத்தர் தான் பாபா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு மகான் காரியத்திற்காக. ஒரு விஷயம் வந்து நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். சுவாமி விவேகானந்தருடைய சிஷ்யர், அவருக்கு ஒரு சிஷ்யர், அவரை நான் ஒரு தடவை மீட் பண்ணேன் சென்னையில். அவர் சொன்னார், சுவாமிஜி என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு தடவை அவருடைய லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா, 9 வால்யூம்ஸ் இருக்கு அவருடைய லிட்ரேச்சர்.
அதுல அந்த விஷயம் சொல்லப்படலை. ஆனா அவரு சொன்னாரு, ரொம்ப வயசான சன்னியாசி சென்னையில இருந்தாரு. அவரு என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, a day will come, a Indian lady clad in white shall spread the message of God in around the world. அப்படி ஒரு டைம் வரும், வெள்ளை நிற ஆடை, வெள்ளை நிற ட்ரெஸ் உடுத்துப்பாங்க இந்தியன் பெண்கள், அவங்க கடவுளின் ஞானத்தை நாளா போகிறோம் சொல்லுவாங்க. அவர் சரீரம் விட்டது 1903. 1902 பிரம்மாகுமாரிகள் எப்ப ஸ்தாபனையாச்சு? 1936. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? ஒரு டைம் வரும், அந்த நேரத்துல பாரத பெண்கள் வெள்ளை நிற ஆடை உடுத்துவார்கள், கூடவே முழு விஸ்வத்திலையும் முழு உலகிற்கும் பரமாத்ம செய்தியை பரப்புவார்கள். யாருது? நம்ம தான், பிரம்மாகுமாரிகள். இவ்வளவு மகான் காரியம் நம்ம மூலமா நடந்துட்டு இருக்கு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கூட ஒரு ஐயாவளி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஆன்மீக அமைப்பு. அவங்க அதுல கூட சொல்லப்பட்டிருக்குது, வடக்கிலிருந்து வெந்நீர ஆடை அணிந்த பெண்கள் வர கண்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் கடைசி நேரம் அப்படின்ட்டு சொன்னதா அந்த இதுல அகில திருட்டு அப்படிங்கிற அவங்களுடைய சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. இப்படியாக அதெல்லாம் நம்ம யாரு? நம்ம தான், பிரம்மா குமாரிகளை தான் அது மென்ஷன் பண்ணுது. லௌகீகத்திலேயே மாட்டிட்டு இருக்கிறோம் நம்ம. பத்து 12 தடவை போனு, 10-12 தடவை போய் பாக்குறது. இப்ப நீங்க என்ன பண்ணிட போறீங்க? அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய இது, அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு அங்க என்ன வேலை? நீங்க என்ன பண்ணிட போறீங்க? உங்கள்ட்ட ஏதாவது பைசா இருக்கா? ஒரு சிஸ்டர் ஒரு தடவை என்ன மீட் பண்ணாங்க, அவ்வளோ அழுதாங்க. அவங்க சொன்னாங்க, என்னால மிகப்பெரிய பாவம் ஏற்பட்டுடுச்சு, பயங்கரமான பாவம் பண்ணிட்டேனா அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் என்னால யாராக்கும் சொல்லவும் முடியாது. ஆனா உங்களுக்கு மட்டும் நான் இப்ப சொல்றேன், அதுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுங்க, ஆனா நீங்க யாருக்கும் சொல்லிடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா அந்த மாதிரி யாருமே செஞ்சிருக்கவே மாட்டாங்க. நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன். சரி, நான் சொன்னேன், சரி சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, என்னுடைய லௌகீக வீட்டுல பைசா ரொம்ப கம்மியா இருந்தது, அதனால சென்டர்ல என்னெல்லாம் பணம் வந்ததோ அது எல்லாத்தையும் மறைச்சு அங்க அனுப்பிட்டே இருந்தேன் வீட்டுக்கு. எவ்வளோ அனுப்புனேன், அவ்வளோ அனுப்புனேன் பணம். அந்த வீட்டுல இருந்தவங்க, என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாரும் பறக்க வச்சுட்டாங்க, அதை நாசம் பண்ணிட்டாங்க, தேவையில்லாத காரியத்துல யூஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளவு பெரிய பாவ காரியம் செஞ்சுட்டாங்க. யாருக்கு சொல்றது? எப்படி சொல்லுவேன்? நமக்கு என்ன தோணுது, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா, மனசா சேவை பண்ணலாம், அவ்வளவுதான். அவங்களுக்குள்ள சக்தி நிறைங்க, அமிர்த வேலைக்கு அவங்களுக்கு கதிர்களை, கிரணங்களை கொடுங்க. ஒரு நாளைக்கு 10 தடவை பேசுறதுனால, 10 தடவை போய் வீட்டுக்கு போய் பாக்குறதுனால ஒன்னும் ஆக போறது இல்லை. அவங்க கீழே இருக்காங்கன்னா அவங்க பின்னாடியே நம்மளும் கீழே போயிடக்கூடாது. ஆனா நம்ம மேல போயிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை அவங்க நம்ம கூட மேல வந்துடலாம். அதனால லௌகீகத்தினுடைய பேப்பர், 3வது பேப்பர் இது. சரி, அவங்களுக்கு சேவை பண்ண வேண்டியது வந்தா கூட அது டிட்டாச் ஆகிட்டு இருந்துட்டு பண்ணணும், அட்டாச்மெண்ட் இல்லாம. அடுத்த 4வது பேப்பர், ஜூனியர்ஸ் கிட்ட இருந்து பேப்பர் வரும். நம்மளை விட யாரு ஜூனியரா இருக்காங்களோ, சின்னவங்களா இருக்காங்களோ, எந்த சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், கன்னியாஸ், குமார்ஸ் நமக்கு பிறகு வந்துருந்தாங்க, சரண்டே இருக்காங்க, அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம சொல்றத. அவங்களுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தலைகீழா செய்வாங்க வேணும்னே. ஏன்னா நமக்கு யாரு பாலனை, நம்ம யாருக்கு பாலனை பண்ணமோ அவங்களே நமக்கு விரோதமா இருக்காங்க. நமக்காக அவங்க தான் நமக்கு எதிராக லெட்டர் எழுதி அனுப்பிட்டு இருக்காங்க மெயின் சென்டருக்கு, மதுபனுக்கு, இவங்களை தூக்குங்க அப்படின்னு. அப்ப நம்மளுடைய மனசால தாங்கிக்க முடியாது, நம்மளுடைய இதயமே வெடிச்சிடும். நம்ம கோர்ஸ் கொடுத்து பாலனை பண்ணி மதுபன் கூட்டிட்டு போய் அந்த மாதிரியான பாலனை எடுத்தவங்க என்னுடைய எதிர் குரூப்ல இருக்காங்க, எனக்கே எதிராயிட்டாங்க. அவங்களே மதிக்கிறது வேற விஷயம், எதிராளி ஆயிட்டாங்க. ஏன்னா இப்ப உள்ள ஜெனரேஷன் இருக்காங்களா, அவங்களுக்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்குள்ள சமர்ப்பண பாவனை அவ்வளவு இல்லை. அதனால நம்ம இந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. எனக்குள்ள எவ்வளோ வைராகி இருந்ததோ எல்லாத்தையுமே நான் எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டனோ அந்த மாதிரி இவங்க பண்ண மாட்டாங்க இப்ப வர்றவங்க. அதனால அவங்கள்ட்ட அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதுங்க. இப்ப சொல்லுவாங்க, அப்புறம் நான் முடியாதுன்றாங்க ஜூனியர்ஸ். அடுத்து கூட இருக்கிறவங்க கம்பேனியன் இருக்காங்க, யாரு
ஈக்குவலானவங்க, அவங்களுக்கு பொறாமை, வெறுப்பு, வைத்தறிச்சல், இல்லைன்னா அவங்க முன்னாடி போகும்போது நமக்கு ஏதாவது உள்ளுக்குள்ள ஆகுது, உள்ளுக்குள்ள எரியுது. ஒருவேளை அதிகமாக ஒருத்தர் யாராவது சேவை பண்றாங்க, அதிகமாக ஸ்பீச் பண்றாங்க, அதிகமாக டிவியில் வராங்க, யார் பக்கம் அதிகமாக மக்கள் போறாங்க, அவங்களுடைய இந்த மாதிரி அதிகமாக ஒருத்தர் பின்னாடி நிறைய பேர் போறாங்கன்னா அப்போ கூட கொஞ்சம் பொறாம வரும், வெறுப்பு வரும். இப்படி கூட இருக்கலாம். அவங்களுக்கு கணக்கு வழக்கு அதிகமா இருக்கலாம். அதிகமா யாருக்கு பின்னாடி ஒருத்தருக்கு பின்னாடி யார் அதிகமா போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ ஒரு கணக்கு வழக்கு அதிகம் இருக்கு. சாந்திவன்ல ஒரு பிரதர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. அது பார்த்தா ரொம்ப புதுமையான விஷயமா இருந்தது. அவரு என்கிட்ட கேட்டாரு, நீ டாக்டர் தானே? ஆமான்னு சொன்னேன். அப்போ உன்கிட்ட நிறைய பேஷண்ட் வருவாங்களே அப்படின்னாரு. ஆமான்னு சொன்னேன். அப்ப அவர் சொல்றாரு, அப்ப நிறைய நீ துக்கம் கொடுத்துருக்கிற நிறைய பேருக்கு அப்படின்னாரு. போன ஜென்மத்துல நிறைய பேருக்கு நிறைய துக்கம் கொடுத்துருக்கிற, இப்ப துக்கம் கொடுத்தல, இப்ப நீயே சரி பண்ணு. யாரு அதனால இப்படியே இருக்கலாம், யார் அதிகமாக பேருக்கு செய்தி கொடுக்குறாங்களோ, யாருடைய ஸ்பீச் கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துடுறாங்களோ, டேஷ் டேஷ் டேஷ், அப்ப என்ன ஒரு பொறாமை, என்ன ஒரு வைத்தறிச்சல், எதுக்கு? இது கூடவே இருக்க மூலமாக ஒரு பொறாமை, போட்டி. ஒவ்வொருத்தருக்கும் என்ன கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைச்சிட்டு இருக்கு. யாராவது முன்னாடி போறாங்கன்னா அவங்கள போவீங்க, விடுங்க, அவங்கள தடுக்காதுங்க, அவங்க காலை பிடிச்சி இழுக்காதுங்க, அவங்க வழியில தடையா நிற்காதுங்க, அவங்களுடைய முயற்சியில தடையா நிற்காதுங்க. அடுத்த பேப்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்மளை விட சீனியர்ஸ்ல இருந்து வரக்கூடிய பேப்பர். இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, புருஷார்த்தமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. பாபா ஏதாவது பண்ணுங்க பாபா. குல்சார் தாதி எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அப்போ அங்க உள்ள சின்ன சிஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டாங்க. சொல்லலாம், எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்க, நிறைய சொன்னாங்க. 1 மணி நேரமா தாதி அமைதியா இருந்து கேட்டுட்டே இருந்தாங்க. கடைசியா சொன்னாங்க, நீங்க அவங்களுடைய தாயாக மாறி நீங்க சேவை பண்ணுங்க. யாருக்கு? பாஸுக்கு. ஆனா அவங்களுக்கு சொல்லிடக்கூடாது நீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஞான யோகத்துல ரொம்ப முன்னாடி போயிடுறாங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயம் பெண்டிங்ல இருந்துருது, குறை. வயசு அதிகமாகுது, நிறைய விஷயங்கள் வருது, வியாதி வருது, இரிட்டேஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷனுடைய அந்த சுமை இருக்குது. அதனால எப்படி புரிஞ்சுக்காதுங்க. ஒரு தடவை அவ்வியக்த முரளியில பாபா சொன்னாரு, நீங்க சொல்றீங்க உங்களுடைய நிமித்தமானவங்க சரியில்லை, அப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், அவங்கள நிமித்தமா வச்சது யாரு? நீங்க சொல்றீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நிமித்தமா இருக்கிறவங்களுக்கு ஒரு மரமண்டையா இருக்காங்க, ஒன்னும் தெரியல, அடிப்பறிவும் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஜட்ஜ்மெண்ட் பவரும் இல்ல, ஒண்ணும் இல்ல, பார்சியாலிட்டி பாக்குறாங்க, அநியாயம் பண்றாங்க. பாபா உங்ககிட்ட இப்ப கேக்குறேன், நான் பாபா புத்திமானுக்கெல்லாம் புத்திமான், அவங்கள நிமித்தமாக வச்சது யாரு? நீங்க பாபாவோட புத்திசாலியா? உங்களுக்கு அவ்வளவு புத்தி இருக்கா? அப்ப பாபா தானே வச்சிருக்காரு, அப்ப அவர் யோசிச்சு தானே வச்சிருப்பாரு. அதனால இது புரிஞ்சுக்கோங்க, இந்த பிராமண வாழ்க்கைங்கிறது ஒரு எக்ஸாமினேஷன் ஹால். ஒவ்வொரு ஆத்மாவும் என்னது? பேப்பர். யாரெல்லாம் நம்ம முன்னாடி வராங்களோ அவங்கெல்லாம் யாரு? பேப்பர். அவங்க மூலமாக ஏதோ நடக்க போகுது, நம்ம அதுல பாஸ் ஆகணும். சீனியர்ஸ் மூலமா வரும், உங்க பழி போடலாம், அதுல இருந்து கத்துக்கணும். அது கத்துக்க வைக்கிறதுக்காக வருது, அதுல இருந்து கத்துக்கணும். இதுக்காக இப்படி இருக்க கூடாது, அவங்கள நான் அவங்க கூட சண்டை போடுவேன், அவங்கள எதிர்ப்பேன், அவங்கள பத்தி நெகட்டிவிட்டியை நான் நாலா பக்கம் பரப்பிட்டே இருப்பேன், அதனால நஷ்டம் நமக்கு தான் ஏற்படும். இதெல்லாம் பண்றதுக்காக நம்ம அங்க வரல. அதனால இது 4 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். லௌகீகம், ஜூனியர், கூட இருக்கிறவங்க சீனியர்ஸ். அடுத்த பேப்பர் இதுவரைக்கும் 6 ஆச்சு, அடுத்தது 7, கிரிமினல் சோல்ஸ். கிரிமினல், அவங்களுடைய விருத்தியே ரொம்ப மோசமா இருக்கு. அவங்கள கண்டுபிடிக்கணும், அவங்கள தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா ஏமாந்துருவீங்க. ராமாயணத்துல காட்டுறாங்க, சீதை படுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்திரனுடைய பையன் ஜெயந்த் அப்படிங்கிறவன், அப்ப சீதையனுடைய ரூபத்தை பார்த்து அவர் அட்ராக்ட் ஆயிட்டாரு. அவர் கிளியாக மாறி சீதாவை போய் டச் பண்றாரு. அவங்க எந்திரிக்கிறாங்க, அவங்க முடிச்சிடுறாங்க. அப்ப சொல்றாரு இவரு, இல்ல நான் சும்மா அப்படி வந்தேன். சீதா சொல்றாங்க,
பெண்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குது, அவங்க எந்த மாதிரி உணர்வோட தொடுறாங்க அப்படிங்கறது தெரியக்கூடிய சக்தி பெண்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் காட்டுறாங்க, ராமர் வந்து அவருடைய பிரம்மாஸ்திரத்தை விடுறாரு, அவர் அதை பயந்து ஓடிட்டே இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. முழு சிருஷ்டியும் ஓடுறாரு, அவரு முழு சிருஷ்டியும் சுத்தி பயந்து ஓடிட்டே இருக்காரு பிரம்மாஸ்திரம். அப்ப முழு சிருஷ்டிலையும் இப்ப ராமருடைய கதை, யாரு அந்த தொடுதல், யார் எந்த ஒரு உணர்வோட டச் பண்றாங்க அதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் யார் எந்த மாதிரியான பாவனையோட வராங்க, ஞானம் யோகம் சேவை இல்லைன்னா கோர்ஸ் பண்றதுக்காக வராங்க. ஆனா இப்படியும் இருக்கலாம், கோர்ஸ் எடுக்கிற பேர்ல வராரு, அவருடைய எண்ணம் வேறையா இருக்கலாம், அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு இருக்கலாம். அவர் ஞான யோகத்துக்காக வரல, வேற எதுக்கும் வந்திருக்காரு. அதை நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம முன்னாடி உட்காந்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வீட்டுல போய் என்ன பண்றாங்கன்னு யாருக்கு தெரியும்? குப்பைகள் நிறைஞ்சிருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, விகாரமே விகாரம், ஒரே சூழ்நிலை, இந்த உலகம் ஃபுல்லாக விகாரத்தினுடைய வைப்ரேஷன் தான் நிறைஞ்சிருக்கு. எந்த கையில நம்ம ராக்கி கட்டுறோமோ யாருக்கு தெரியும்? அந்த கையை பிடிக்காக அவர் விருப்பப்படலாம், இல்ல அந்த கையை பிடிச்சிடலாம். எச்சரிக்கை, விழித்துக் கொள்ளுங்கள், டிட்டாச் ஆயிருங்க, பகுத்தறியணும். யார் எந்த மாதிரியான பாவனையோட வராங்க, யார் எந்த மாதிரியான இன்டென்ஷனோட வராங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 8வது ஈவில் சோல், ஈவில் சோல்ஸ். இது கூட ஒரு பேப்பர். யாருக்கு இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்குதோ அவங்களதான் இந்த விஷயங்கள் பிரபாவப்படுத்துது, அட்ராக்ட் பண்ணுது. யார் வந்து மனசுல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இது வந்து ஒன்னும் பண்ண முடியாது, என்ன பூதம் பிரேதம் மந்திரம் தந்திரம் பேய் பிசாசு, சிவ மந்திரத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது எதுவுமே. இதையே நீங்க மறந்து போயிடுறீங்க. ஒரு சிஸ்டர் வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க ஆஸ்பத்திரியில், அவங்க கையில வந்து ஒரு தாயத்து இருந்தது, இல்ல அது வந்து ஒரு கயிறு கட்டியிருந்தாங்க, அது வந்து கோழியோட ரெக்கையில செஞ்ச ஒரு கயிறு. அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை அதுக்கு மேலெல்லாம். இந்த மாதிரியான விசேஷத்துல பகவான் கிடைச்சிட்டாரு, சிவ மந்திரம் கிடைச்சிருச்சு, வேற என்ன வேணும் உங்களுக்கு? யாருக்கு சரீரத்தின் மேல கவர்ச்சி இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த ஆத்மாக்கள்லாம் தெரியும், அவங்கள நோக்கி வரும். யார் அசரீர நிலையில இருக்காங்களோ, அசரீர பயிற்சி செய்யறாங்களோ, அவங்களுக்கு உடம்பு மேல ஒரு பர்சன் கூட அட்ராக்ஷன் இல்லையோ அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கிட்ட வரவே செய்யாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தேவையே இல்லை. அங்க போவோம் வர்றவங்க நிறைய பேர் அவங்க செய்வனை வச்சுட்டாங்க, இவங்க எனக்கு மந்திரம் வச்சுட்டாங்க, இவங்க செய்வனை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய எனக்கு வியாதியா இருக்கு, அங்கங்கே வலிக்குது, ஆனா ரிப்போர்ட்ல ஒண்ணுமே இல்லை. இப்ப யாரோ எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, யாரோ என்ன கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. யாரு எங்க கண்ட்ரோல் பண்றாங்க? யாராவது செய்யறாங்க அப்படின்னா நம்ம மற்றவங்கள நம்மளுடைய கண்ட்ரோல்ல இன்னொருத்தவங்க கொடுக்க கூடாது, நம்மளை கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். தன்னைத்தானே சக்திசாலியாக மாற்றணும், அவ்வளவுதான். தட்ஸ் இட். எந்த ஒரு பொருள்னாலையும் அதனுடைய பிரபாவம் நம்ம மேல படக்கூடாது. நெகட்டிவ் எனர்ஜி. இப்படிதான் ஒரு சென்டர்ல வந்து ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுக்கு உடம்பு முடியாம இருந்தது, டெஸ்ட் பார்த்தா இல்லவே இல்லை. அப்ப அவங்க வந்து ஒரு மந்திரவாதியை வர வச்சிருந்தாங்க. அந்த மந்திரவாதி, அப்ப நானும் அங்க இருந்தேன். அந்த மந்திரவாதி வந்தாரு, கண்ணை மூடி தியானம் பண்ணாரு. அவங்க சிஸ்டர் என்ன சொல்றாங்க, இவங்க இன்னொரு சிஸ்டர் காட்டி, இன்னொரு சிஸ்டர் சென்டர் இருந்தது, அந்த சென்டர்ல இருக்கிறவங்க வந்து என் மேல செய்வனை வச்சுட்டாங்க யாரோ அப்படின்ட்டு அவங்க மேல சந்தேகம், அந்த சிஸ்டர் மேல. அப்ப அப்படி கேக்குறாங்க. அப்ப அந்த வந்திருந்த மந்திரவாதி கண்ணை மூடிட்டு தியானம் பண்றாரு. தியானம் பண்ணிட்டு சொல்றாரு, இங்க எவ்வளவு பெரிய மகான் சக்தி இருக்கு, இந்த சக்திக்கு முன்னாடி எந்த மந்திரமாவது வேலை செய்யுமா? யாருமே வைக்க முடியாது, நீங்க தான் மனசுல அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க, வரவே செய்யாது. அவர் சிலிர்த்துச்சு. அவர் சொல்றாரு, பாருங்க என்னுடைய பாடி சிலிர்த்து போச்சு, அவ்வளவு உயர்ந்த சக்தி இங்க இருக்குது, இங்க எப்படி மந்திரம் வேலை செய்யும் அப்படின்ட்டு போனாரு. கடைசியில இந்த மாதிரி சிவ மந்திரத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரம் வேலை செய்யாது. நமக்கு நம்பிக்கை இல்லை பாபா மேல, அவ்வளவுதான். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக பேப்பர், அடுத்த பேப்பர். யாருடைய கையை பிடிச்சு நம்ம கோர்ஸ் எடுத்தோமோ, யாருக்கு நம்ம கோர்ஸ் எடுத்தோம் அவங்க கையை பிடிச்சிட்டு நம்ம மதுபன் கூட்டிட்டு போய் பாபாவை மீட் பண்ண வச்சு மறுபடியும் கூட்டிட்டு வந்து அந்த மாதிரி நம்ம பாலனை கொடுத்துருப்போம். யாருக்கு கத்து கொடுத்தோம், எப்படி கோர்ஸ் எடுக்கணும்னு கத்து கொடுத்தோம், யாருக்கு வந்து முரளி எப்படி படிக்கணும்னு கத்து கொடுத்தோம். இன்னைக்கு வந்து அவங்க நம்மளுடைய எதிர் டீம்ல இருக்காங்க, எதிரியா இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாலனை பண்ணணும், ஆனா டிட்டாச் ஆயிரணும். உன் வழி வேற என் வழி வேற, அவ்வளவுதான். ஒட்டிக்க விடக்கூடாது. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கறேன், ஞானம் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். இல்லைன்னா மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம நம்பரை வாங்கிட்டு போய்
மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச். யாரு கூட நம்ம சேவை பண்றோம், அவங்க நமக்கு தெரியாமலே அவங்க மேல மோகம் வந்துடுது. அந்த மோகமே ஒரு சாக்கடை ஆயிருது, சேராயிருது, புதைக்குழி ஆயிருது. அந்த புதைக்குழி நம்மளை கீழே விழ வச்சிருது அந்த மோகம். டீச்சர்ஸ் கூட சந்திப்பு, அவ்யக்த பாப்தாதா, நீங்க அன்பாக சேவை பண்ணணும், கமா. ஆனால் யாருடைய அன்பிலும் மாட்டிக்கிட்டு சேவை பண்ணக்கூடாது. நீங்கள் அன்பாக சேவை பண்ணணும், ஆனா யாருடைய அன்பிலையும் மாட்டிக்கொண்டு சேவை செய்யக்கூடாது. இது மிகப்பெரிய டிராப்பு, வலை, கன்னிவெடி. அதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாலனை பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க, ஆனா தூரமா இருந்து பண்ணுங்க. ஒரு மாதாவும் கிடையாது, மாதாஜியும் கிடையாது, பிரதரும் இல்ல, கன்னியாவும் இல்ல, அதற்குமார் யாருமே இல்லை, 4 பேருமே தூரமா வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அவங்களே நம்மள மாட்ட வச்சிருவாங்க, அவங்களுக்குள்ள நம்ம போய் மாட்டிப்போம். அதனால டிட்டாச். இவங்க தான் நமக்கு வலை, கன்னிவெடி. அடுத்தது வெளியில இருந்து வரக்கூடிய பேப்பர். வெளியில இருக்கக்கூடியவங்க விரோதம் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. ஒரு சென்டருக்கு நான் போயிருந்தேன் ஒரு தடவை, அங்கே பட்டி நடந்துட்டு இருந்தது. அப்போ அவங்க சிஸ்டருக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த நம்பர் உள்ள வண்டி உள்ளவங்க யாரு பாபா வீட்டுக்கு முன்னாடி விட்டுருக்கீங்களோ அந்த வண்டியை அங்க இருந்து மாத்துங்க. அப்போ அந்த எதிர் வீட்டில் உள்ளவர், எதிர் வீட்டுக்கு முன்னாடி நம்ம பிகேஸ் கார் விட்டாங்க. அவர் சொல்றாரு, 5 நிமிஷத்துல காரை எடுக்கலன்னா எரிச்சிருவேன் காரை அப்படிங்கிறாரு. அவ்வளோ கடுமையான விரோதி பிரம்மா குமாரிஸ். இப்பவும் கூட அந்த மாதிரி ஆத்மாக்கள் இருக்காங்க. ஒரு டாக்டர் அவ்வளோ பிடிக்காத விரோதியா இருந்தாரு, அவ்வளோ விரோதியா இருந்தாரு. எதிரில் சென்று அவருடைய அதுக்கும் எதிரில் அவருடைய ஹாஸ்பிட்டல், அவருடைய வீடு கூடவே வீடு இருந்தது, அவருடைய ஹாஸ்பிட்டலும் இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலோட என்னெல்லாம் அந்த நீடில் இருக்குது, அந்த ஸ்பாஞ்ச் இருக்குது, எல்லாத்தையுமே சென்டருக்கு முன்னாடி கொண்டு போட்டு போயிடுவாரு காலையிலேயே. ஆனா சமூகத்துல அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது. ஆனா இப்ப அப்படி அவ்வளோ இல்லை. 1980க்கு முன்னாடி, 1980க்கு முன்னாடி நிறைய விரோதம் இருந்தது பிரம்மா குமாரிஸ் பத்தி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ரோக்ராம்ஸ் பண்ணோம், விங்ஸ் பண்ணணும். இப்ப கம்மி தான், ஆனாலும் ஏதாவது ஒரு பேப்பர் வரதான் செய்யும் உலகத்துல இருந்து. உலகத்தினுடைய ஆத்மாக்கள் சார்பாக வரும். அதை ரொம்ப அன்பாக அமிர்த வேலை சகாஷ் மூலமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்படி நினைக்க கூடாது. இது ஒரு தடை, விக்னம் அப்படின்னு புரிஞ்சுக்காதுங்க. இது கூட என்ன ஏதோ கத்துக்க வைக்கிறதுக்காக வந்திருக்கிறது. அடுத்த பேப்பர் லீகல், கோர்ட் கச்சேரி. சென்டர் ஒருத்தர் லேண்ட் வாங்கி சென்டர் பண்ணியாச்சு, சென்டர் கட்டியாச்சு. அப்புறம் பார்த்தா என்ன தோணுது, அது வேற ஒருத்தருடையது. அப்ப கேஸ் அங்க நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த விஷயங்களை கூட ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணும். லீகல் மேட்டர்ஸ் இது ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கணும் இதுல. அடுத்தது ஃபைனான்சியல், பைசா. சென்டர்ல பைசாவே இருக்காது, அது கூட வரும். எங்க பவித்திரத்தை ரொம்ப சிரேஷ்டமா இருக்குமோ அப்போ அங்க லக்ஷ்மி உங்க காலில் விழும். நம்ம யார்ட்டையும் கேட்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி பேப்பர் கூட வரும். எக்கியத்துல நடந்திருக்குல்ல முன்னாடி, நேரத்துக்கு நேரம் அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஹெல்ப்பும் கிடைக்கும். பியூரிட்டி மேல நம்ம ஒர்க் பண்ணணும், நம்ம தபஸ்யா மேல ஒர்க் பண்ணணும். அடுத்த பேப்பர் விகாரங்களுடைய பேப்பர். காமம், விகாரம், ஆசை, கோபம், திடீர்னு ஒரு அகங்காரம், நான் இது பண்ணேன் அது பண்ணேன். நம்மளுடைய லட்சியம் என்ன, மாயா ஜீத். மாயா ஜீத் அப்படின்னா மாயன ஒரு மனுஷன்ல, ஒரு பெண் இல்ல. காமம், கோபம், மோகம், லோபம், அகங்காரம் அப்படின்னு செக் பண்ண ஏதாவது இருக்கா. அமிர்த வேலை பாபாவுடைய சக்திகள் எனக்குள்ள நெத்திக்குள்ள பட்டு இருக்குது, ஆத்மா சுத்தமாயிட்டு இருக்குது. இந்த பயிற்சி பண்ணுங்க. அடுத்த பேப்பர் பழைய சமஸ்காரம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு சமஸ்காரம் அங்க உள்ள மறைஞ்சு போயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, ஆனா திடீர்னு இன்னைக்கு வெளியே வந்துச்சு. நம்ம இந்த பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் சொல்றோம், இதை அமிர்த வேலையில நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. ஒவ்வொன்றையும் கிளியர் பண்ணிட்டே போங்க. இது கிளியர் ஆச்சு, இது கிளியர் ஆச்சு, இது கிளியர் ஆச்சு. லௌகீகத்தை கட் பண்ணுங்க, ஸ்டூடெண்ட்ஸை கட் பண்ணுங்க, கூட இருக்கிறவங்கள கட் பண்ணுங்க, சீனியர் ஜூனியர். எங்கெங்கெல்லாம் மோகம் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் விரோதம் இருக்குதோ நியூட்ரல் பண்ணிட்டே போங்க அதை. ஏன்னா ஆத்மா முக்தி அடைஞ்சு போகணும், எல்லா கணக்கையும் முடிச்சுட்டு. நான் பார்த்துருக்கேன் நிறைய பிகேஸ் கோமாவில் ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ஆயிடுச்சு, ஏதோ ஆயிடுச்சு, கோமாவிலே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆத்மா மேல மோகம் இருக்கு, அவங்கள அந்த உடம்புல இருந்து போக விட மாட்டேங்குது அந்த மோகம். அதனால எல்லாத்தையுமே முக்தி பண்ணிட்டே போங்க. இந்த சேவை நம்மளுடைய வாழ்க்கையில அது பாதகமா ஆயிடக்கூடாது.
சேவைங்கிறது ஒரு டூல், அங்க போய் சேர்றதுக்காக. இது ஒரு சாதனம் தானே தவிர இதுதான் எல்லாமே அப்படி கிடையாது. என்னுடைய எந்த ஒரு பழக்கம் திடீர்னு அது மேலெழுந்து வந்துடுது. இது வரைக்கும் இல்லை, திடீர்னு கோவம் வந்துருச்சு. இது வரைக்கும் இல்லை, நான் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி தூய்மைன்னு சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா காமத்தினுடைய எண்ணம் வந்துருச்சு. யாரோ ஒருத்தவங்களை பார்த்தேன், யாரோ ஒருத்தரை பார்த்தேன், அவங்க போ அது மேலெழும்பி வந்துருச்சு அந்த எண்ணங்கள். இதுவும் வரும், இப்படியும் வரும். திடீர்னு யாரோ ஒருத்தர் மேல அட்ராக்ஷன், அது பெண் மேலதான் வரும், ஆண் மேலதான் வரும். அப்படி கிடையாது, பெண்ணுக்கு பெண்ணு, ஆணுக்கு ஆண் மேலேயும் வரும். சிலருடைய தேகத்தின் மேல, உடம்பு மேல அட்ராக்ஷன். ஒரு சின்ன கன்னியா வந்திருந்தாங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு இன்னொரு கன்னியா மேல அட்ராக்ஷன், அதாவது விகார எண்ணம். இப்படி வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு தோணுது, ஆனாலும் அவங்க அதனால போகாதனால ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருந்தாங்க. இது கூட ஒரு வியாதி அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா, இது ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருந்தாங்க. அதனால தன்னுடைய பலவீனம், நம்மளுடைய குறைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் என்னுடைய பெண்டிங் காரியம், இதன் மேல நான் ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான். அடுத்த பேப்பர் சரீரத்தினுடைய வியாதி. இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. திடீர்னு ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு போனா திடீர்னு ரிசல்ட் வந்தது, வயிற்றுல ஏதோ ஒரு கட்டி இருக்கு. செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போச்சு கேன்சர். அப்புறம் அதனுடைய ப்ரொசீஜர், ஆப்ரேஷன், அது என்னென்னலாம் பண்ணாங்க. ஒரேடியா பயந்துடுறாங்க, அழுதுடுறாங்க, துக்கமாயிடுறாங்க. சரீரத்தினுடைய வியாதிகள் வரும். அதனால நான் 3 விஷயங்கள் எப்பவுமே சொல்றேன். ஒன்று உங்களுடைய ரொட்டீன் செக்அப் பண்ணிட்டே இருக்கணும். வருஷத்துல ஒரு தடவை ஃபுல் செக்அப், இல்லைன்னா எல்லாமே ஒரே நாள்ல வந்துடுது. இன்னைக்கு ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க ஆஸ்பத்திரிக்கு, ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு. சுகர் 560, அவங்களுக்கு நார்மலா தான் இருக்கு, ஆனா 560 சுகர். ஆனா அவங்களுக்கு தெரியவே இல்லை அவங்களுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, அவங்களுக்கு ஒரே டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் ஃபீல் ஆயிட்டே இருந்திருக்கு. சுகர் செக் பண்ணல, பார்த்தா சுகர் 560. அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க நான் அதிகமா சேவை பண்றதுனால எனக்கு டயர்ட் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ரிசல்ட் வேற, காரணம் வேற. ஒரு சிஸ்டர் வந்தாங்க, அவங்க பிரெஸ்ட்ல கட்டி இருந்தது. செக் பண்ணி பார்த்தா தெரிய வந்தது அவங்களுக்கு கேன்சர் அப்படின்னு. நாங்க சொன்னோம் அவங்கள்ட்ட, உடனே இப்போ நீங்க அட்மிட் ஆயிருங்க, உடனே ஆப்ரேட் பண்ணா சரி பண்ணிடலாம். அசோக் மேத்தா சார் வரப்போறாரு, அப்போ எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணிட்டா எல்லாமே ஓகே ஆயிரும், உடனே வாங்க அட்மிட் ஆகுங்கன்னு சொன்னாங்க. இல்ல அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல முடியாது, இப்ப பண்ண மாட்டேன், அப்புறம் பண்றேன்னு போயிட்டாங்க. அவங்க கேட்கவே இல்லை. 1 வருஷம் வரைக்கும் இன்டர்நெட், யூடியூப்ல போய் நிறைய ட்ரீட்மெண்ட் அவங்களே பண்ணிருக்காங்க சொந்தமா. 1 வருஷம் கழிப்பு அவங்க ரிட்டர்ன் வந்தாங்க, அவங்கள கண்டுபிடிக்க முடியல, அடையாளமே தெரியல அவங்க. அப்புறம் ரிப்போர்ட் பார்த்த பிறகு அப்படியே ஞாபகம் வந்துச்சு, டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு எல்லாமே. அதே சிஸ்டர். அப்புறம் நம்ம மறுபடியும் செக்அப் பண்ணோம், இப்போ பார்த்தா கேன்சர் ஃபுல்லா பரவிடுச்சு. அட்மிட் பண்ணோம், ஐசியூல 1 வாரம் இருந்தாங்க, அப்புறம் இங்கேயே சரீரம் விட்டாங்க. சேவையும் சைடு ஆயிடுச்சு, கேட்கவே இல்லை, சேவைன்னு போயிட்டாங்க. நிறைய பாபா குழந்தைங்க மதுபன் வந்தோடனே, பாபா குழந்தை ஆனோடனே இல்லை மதுபன் வந்தோடனே எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, மருந்து எல்லாம் விட்டுறாங்க. அப்புறம் திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவர்கிட்ட கேட்டா என்ன ஆச்சுன்னு கேட்டா, பாபா வீட்டுக்கு வந்திருக்கேன்ல, பாபா வீட்டுல மாத்திரை சாப்பிடலாமா, மாத்திரையை விட்டுட்டேன், அதனால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஆத்மாக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆத்மா இருக்காங்க. சிலர், ஒருத்தவங்களுக்கு 25 வயசு தான், அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு, கூட யாருமே இல்லை, தனியாவே ஞான சரோவர்ல இருந்தாங்க. எல்லா ஹீமோனுடைய செக்ஷன் அவங்க அட்டன் பண்ணாங்க, தனியாவே பண்ணாங்க, தனியா தான் வந்தாங்க, தனியா தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. யாருமே இல்லை, ஒரு கன்னியாவும் இல்லை, ஒரு மாதாஜியும் இல்லை. ஆனா எப்பவுமே குஷியா இருந்தாங்க, ரொம்ப தைரியசாலி. இப்போ சரியாயிருச்சு, இப்போ எல்லாம் ஓகே, எல்லாம் முடியும் போயிடுச்சு தலையில இருந்து, இப்ப எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இந்த மாதிரி சரீரத்தினுடைய பேப்பர் வரும், அதனால அது நீங்க பயப்படக்கூடாது, கலங்கி போயிடக்கூடாது. அதையும் திடத்தன்மையோட அதை எதிர்கொள்ளணும். டிட்டாச் ஆயிட்டு தபஸ்யாவை அதிகப்படுத்தணும். இன்னும் அந்த அதே பத்தி பேசிட கூடாது, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆச்சு. கொஞ்சம் சமர்ப்பணம் புத்தி வேணும். அதனால சரீரத்தினுடைய பேப்பர் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம 3 விஷயம் பார்த்துட்டு இருந்தோம். ஒன்று டெய்லி ரெகுலர் செக்அப், ரொட்டீன் செக்அப், அப்புறமா டயட், நோய் வராமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் நோய் வந்த பிறகு என்ன பண்ணோம், சாட்சி, சமர்ப்பணம், எப்படி சொல்றாங்களோ அப்படி செஞ்சிட்டு இருக்கணும்.
இது ஏன் அது ஏன் அப்படியா இப்படியான்னு கேட்டுக்கூடாது. இது கூட ஒரு பேப்பர். அடுத்த பேப்பர் வயசான நிலை, முதிர்ச்சி, முதுமை. இது பிரம்மகுமாரிகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே வரும். முதுமையும் வரும். முதுமை நம்மை வந்து கவ்வும். பல்லெல்லாம் கொட்டி போயிடும், காது கேட்காம போயிடும், கண்ணு தெரியாம போயிடும், பலவீனமாயிருவோம், களைப்படைஞ்சிருவோம். தன்னை தானே எங்கா வச்சுக்கிறது, இளைமை தன்மையோட வச்சுக்கிறது கூட ஒரு கலை. ஒரு பிரம்மகுமாரி மாதாஜி வராங்க, 92 வயசு, ஃபாரின். அவங்க டெய்லி ஸ்விம்மிங் பண்றாங்க இப்ப வரைக்கும். ஏக்தம் ஃபிட்டா இருக்காங்க, நல்லா ஒரு வியாதி இல்லை அவங்களுக்கு. இந்த மாதிரியும் இருக்காங்க நிறைய பேர். சிலர் வந்து என்ன 40, 50, 60 வயசுலயே டயர்டாயிடுறாங்க, பெட்டை பிடிச்சிடுறாங்க. இது கூட ஒரு மனவியாதி. நான் வயசாயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு. எவ்வளோக்குள்ள நீங்கள் அதிகமாக அதை பற்றி வர்ணனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு வந்து இடுப்பு வலி, முட்டி வலி, கை வலி, கால் வலி, அப்போ அதிகமாயிட்டே இருக்கும். இது கூட ஒரு பேப்பர். அடுத்தது மரணம். நம்ம மரணம் கிடையாது, நம்மளை சார்ந்தவர்களுடைய மரணம். மற்றவங்க மேல நமக்கு ரொம்ப ஒருத்தர் பிடிக்கும், ரொம்ப அட்ராக்ஷன் இருந்தது. ஒரு சீனியரா இருக்கலாம், ஜூனியரா இருக்கலாம், கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல ஸ்டூடெண்டா இருக்கலாம், லௌகீகத்தில் உள்ளவங்களா இருக்கலாம். அவங்களால மறக்கவே முடியல. அவரு போயிட்டாரு அப்படின்னா அப்புறம் அடுத்த வேற ஒருத்தர் அதே இடத்துல. அண்ணன் போயிட்டாரு, திடீர்னு சரீரம் விட்டாரு. அப்புறம் எங்கெல்லாம் அண்ணன் தெரியறாங்களோ அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவர் தெரியறாரு. அவங்கள அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு அப்புறம் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு மேல அட்ராக்ஷன் ஆகுது. அப்புறம் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு ஆசை வருது. நீ ஒன்று எனக்கு அண்ணன் மாதிரின்னு சொல்லாமலே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க. அண்ணனா தான் நினைக்கிறேன் அப்படிங்கறத சொல்ல மாட்டாங்க. ஆனா அப்ப அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அந்த அண்ணாவை நினைச்சிட்டு இருக்க அந்த பிரதர் என்ன நினைச்சுப்பாரு, வேற மாதிரி தான் நினைப்பாரு. ஒரு கண்ணிற்கு தெரியாத ஒரு பாண்ட் அங்க ஃபார்ம் ஆகுது. வாழ்க்கைங்கிறது ஒரு யாத்திரை. ஆத்மாக்கள் வராங்க, ஆத்மாக்கள் போறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால டிட்டாச்டு. போனவர் போயாச்சு, அவருடைய யாத்திரையை முடிஞ்சு போச்சு, அவரை எதுக்கு பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறீங்க? அவருடைய பக்தராவோ அவருடைய பூஜாரியாவோ நீங்க ஆயிடக்கூடாது. அவருடைய வாழ்க்கையில என்ன ஒரு பிரேரணை கிடைச்சது அதை மட்டும் கத்துக்கணும். பிரம்மா பாபா அவருடைய போட்டோ வச்சுட்டு 3 நேரம் நீங்க பூஜை பண்ணிட்டு இருந்தா பாப்பாவுக்கு பிடிக்குமா என்ன? தாதியா இருந்தாலும் சரி, எந்த சீனியரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில அந்த தாரணைகள் இருந்து அதை நம்ம எடுத்து கத்துக்கணும். அவ்வளவுதான், நம்ம ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணணும். அப்பதான் நம்ம உண்மையிலேயே அவங்கள குஷிப்படுத்த முடியும். அப்புறம் அடுத்தது வந்து இயற்கையின் மூலமாக பரீட்சை, டெஸ்ட் பேப்பர். திடீர்னு மழை, திடீர்னு வெயில், திடீர்னு குளிர், திடீர்னு மழை வந்துருச்சு, புருஷார்த்தம் ஸ்டாப். அப்புறம் மழை நான் நின்றுச்சு, அப்புறம் தான் நான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது புருஷார்த்தம் தத்துவங்களை ஆதாரமாக வச்சிருக்காங்க. புருஷார்த்தத்துல ரொம்ப வெயில், அனல், புருஷார்த்தம் நடக்க மாட்டேங்குது. குளிரா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி, நம்ம பிரகிருதி ஜீத், பிரகிருதி பதி, இயற்கையை வென்றவர், இயற்கையின் தலைவன். எவ்வளவு அனலா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், ஒன்றும் பண்ணாது. சரீரத்தின் மேல ஒர்க் பண்ணணும், சரீரத்தை வின் பண்ணணும். இதுதான் மிகப்பெரிய சாதனை. பிரகிருதி ஜீத்தனா என்ன அர்த்தம்? இயற்கை வென்றவர்னா என்ன அர்த்தம்? பூமியை கண்ட்ரோல் பண்றது, காற்றை கண்ட்ரோல் பண்றது, தண்ணியை கண்ட்ரோல் பண்றதா என்ன இயற்கை வென்றவர்னா? கிடையாது. பிரகிருதி ஜீத்தனா என்ன அர்த்தம்? இயற்கை வென்றவர்னா இந்த சரீரத்தின் ராஜா. அடுத்து சாதனங்களின் குறைபாடு. மைக் இல்ல, சேர் இல்ல, ஃபேன் இல்ல, இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல. சாதனங்கள் மேல ஆதாரமா வச்சுக்க கூடாது, சாதாரண ஆதாரமா வச்சுக்க கூடாது. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு எதுவுமே இருக்காது. ஆதார் ஆகணும், ஆதாரமற்றவர் ஆகணும், ஆதாரமற்ற சாதனை. அடுத்தது மகா விநாசத்தின் பேப்பர். இது எல்லாத்தோட பெரிய பேப்பர். நடக்கும் மரணத்தின் தாண்டவம் நடக்கும். மரணத்தினுடைய ஹோல்சேல்ல மரணம் நடக்கும். யார் அப்பா, யார் பையன், யார் அம்மா, யாருடைய அண்ணன், தம்பி, எல்லாமே போக வேண்டிதான். அதிகமாக பயிற்சி வந்து ரொம்ப அதிக பயிற்சி வந்து அட்டென்ஷனோட அசரீரி பயிற்சி மேல பண்ணணும். அசரீரி பயிற்சி. அப்பதான் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். ரொம்ப பலவீனமா, சென்சிட்டிவ் ஆயிடக்கூடாது. கூடியவங்களா, துக்கமாகக்கூடியவங்களா, இதயம் உடைஞ்சு போறவங்களா, டச் மீ நாட், தொட்டாச்சு நீங்க ஆயிடக்கூடாது. அழுமூஞ்சி. எத்தனை ஆச்சு? 20 ஆச்சு. 20 பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட், சைலன்ஸ் ஆஃப் காட். என்ன பேப்பர்? சைலன்ஸ் ஆஃப் காட். பாபாவுக்கு நான் எவ்வளவுதான் சொன்னாலும் அவர் ஒண்ணுமே வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. இது எப்படிப்பட்ட பதி கணவன் தெரியல, பேசவே மாட்டேங்கிறாரு, வாயை மூடிட்டே இருக்கிறாரு. ஃபுல் டே நம்ம ஏதாவது சொல்லிட்டே இருக்கோம். பாபா குடியில் உட்காந்துட்டு ஆடிட்டே, பாபா ஊஞ்சல் ஆடிட்டு எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு பக்கத்துல இருந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. எவ்வளவு லெட்டர் எழுதுறோம், ஆனாலும் அவர் பேச மாட்டேங்கிறாரு. சைலன்ஸ் ஆஃப் காட். ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது பேசுங்க. அவரு அதனால இப்படி நினைக்காதுங்க, அவரு பேசுறது இல்ல, அவர் எதுவும் சொல்றது இல்லை அப்படின்னு நினைச்சுக்காதுங்க. அந்த
இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கு, காட்ஸ் அன்ஆன்சர்டு ப்ரேயர் ஆர் இஸ் கிரேட்டஸ்ட் பிளெஸிங்ஸ். நமக்கு பதில் கிடைக்காத ஒரு ப்ரேயர், பதில் கிடைக்காத ஒரு ஜெபம், பிரார்த்தனை, அது மிகப்பெரிய வரதானம் அவருடையது. அதுதான் மிகப்பெரிய வரதானம். இப்படின்னு நினச்சிக்காதுங்க, அவர் பேசுகிறதே இல்லைன்னு நினச்சிக்காதுங்க, மௌனமாக இருக்காரு நினச்சிக்காதுங்க. உலகத்தை விட்டுட்டு வந்தாச்சு, கடவுள் கூட கல்யாணம் பண்ணியாச்சு, மருமகள் வீட்டுக்கு வராங்க, மாமியார் வீட்டுக்கு, அப்புறம் என்ன ஆகுது, காலால் தட்டி விடுறாங்க, அந்த இது ஒரு சொம்பு மாதிரி வச்சுருப்பாங்களா, அப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க, கிரக பிரவேசம் ஆகுறாங்க. அதே அப்புறம் நம்ம கூட அந்த உலகத்தை விட்டுட்டு வந்துட்டோம். நம்மளுடைய வீட்டுக்காரர் பேசவே மாட்டேங்கிறாரு, ஹஸ்பண்ட், பாபா, மீதி எல்லாரும் பேசுகிறாங்க, ஆனால் அவர் மட்டும் வாய் மூடிட்டு இருக்காரு. மாமியார் பேசுகிறாங்க, மாமனார் பேசுகிறாங்க, இங்கேயும் அதே மாதிரி இருக்காங்க நிறைய பேர், கொழுந்தனார், கொழுந்தியார், அங்கே என்னெல்லாம் யாரெல்லாம் இருந்திருக்காங்களோ ரிலேஷன்ஷிப்பு, நம்மளுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகும்போது அதே மாதிரி எல்லாருமே இங்கேயும் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க தானே? எல்லாரும் பேசுகிறாங்க, கொழுந்தனாரும் பேசுகிறாரு, ஆனால் நம்ம கணவர் மட்டும் பேச மாட்டேங்கிறாரு. சிவபாபா அவருடைய மௌனம்தான் பரம பதிலாகும். அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த அளவு மௌனமாக இருக்கணும். இல்லைன்னா அவருடைய வார்த்தைகள் அவ்வியக்தமான வார்த்தைகள். நான் முழு நாளும் தேகாயமானத்தில் இருக்கிறேன், முழு நாளும் வெளிமுகத்திலேயே இருக்கிறேன், மிருத வேலையில் எந்திரிச்சேன், நான் வெளிமுகத்தில் இருக்கேன், முரளி கேட்டுட்ருக்கேன், ஆனால் அங்கங்கே புத்தி போயிட்டுருக்கு, அங்கங்கே பார்த்துட்ருக்கேன், முரளி கேட்டுட்டே, அப்போ வெளிமுகத்தில் இருக்கிறேன். சாப்பிடும்போதும் வெளிமுகத்தில் இருக்கேன், நான் சமைக்கும் போதும் வெளிமுகத்தில் இருக்கேன், தேவையிலையும் வெளிமுகத்தில் இருக்கிறேன். ஒரே சப்தம் சப்தம் சப்தம், பேச்சு பேச்சு பேச்சு. அப்போ எப்படி அவருடைய வார்த்தைகளை நம்மளால் கேட்க முடியும்? டபுள் ஃபாரினர்ஸ் பாபாவை மீட் பண்ணிட்டாங்க, பாபா கிட்ட கேட்குறான், பாபா நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது, இது நான் எங்களுடைய எண்ணமா இல்லை நீங்கள் தான் டச் பண்ணுறீங்களான்னு எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? பாபா சொல்கிறாரு, இது உங்களுடைய மனசினுடைய ஒரு தூண்டுதல். நம்மளுடைய எண்ணமே நமக்கு திரும்பி வருது, ப்ரொஜெக்ஷன். முதல்ல நான் யோசிச்சுட்டு போயிருந்தேன், நான் அங்கே போனோம் அப்படின்ட்டு, இந்த சென்டர்லேருந்து அந்த சென்டருக்கு போனோம். அப்புறம் நான் பாபாட்ட கேட்குறேன், பாபா நீங்கள் என்ன சென்றுறீங்க? பாபா சொல்லிட்டாரு போலாம் போ அப்படின்ட்டு அப்போ நான் அவர் டச் பண்ணிட்டாருன்னு நினச்சிட்டேன். நான் முதல்ல பிளான் பண்ணிட்டு போயிட்டேன், நான் அங்கே இந்த சென்டர் விட்டு அந்த சென்டருக்கு போகிறேன். அப்புறம் போய் கேட்குறேன், பாபா போட்டுமா? சரி சரி, பாபா டச் பண்ணிட்டார், நான் போகிறேன். பாபாவோடைய டச்சிங் அப்படின்னா அங்கே 3 விஷயங்கள் இருக்கணும். TSC பவர்ஃபுல், PSC P அப்படின்னா பவர்ஃபுல். அவருடைய டச்சிங் எப்படி இருக்கும்? நம்மளுடைய சக்தியை கடந்த நிலையில் இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது C அப்படின்னா கிளாரிட்டி, டவுட்டே கிடையாது, இன்னொருத்தவங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை. பரமாத்மாவனுடைய கட்டளை வந்துருச்சுன்னா அங்கங்கே கேட்கணும்னு அவசியமே கிடையாது. சமர்ப்பித்தா இல்லை இல்லாமல் இருக்கவா, வீட்டில் இருக்கவா இல்லை சென்டரில் இருக்கவா, வேலை செய்ய வேண்டாமா, ஆஃப் டைமா ஃபுல் டைமா, இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வேற எங்கேயாவது போவா, கேட்டுகிட்டே இருக்காங்கன்னா நிறைய பேர். அதனால் டிவைன் டச்சிங் அப்படி நான் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது சக்ஸஸ்ஃபுல், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு தெரிய வரும்போது அப்போ அதில் வெற்றி இல்லை அப்படின்ட்டு அங்கே இருக்காது, வெற்றி தான். பகவானுடைய டச்சிங் அப்படின்னா அது தானாகவே அது வெற்றி அடைஞ்சிருக்கும். அப்போ அது பகவானுடைய டச்சிங் தான். இந்த 3வது பாயிண்ட் அப்புறமா தான் நமக்கு தெரியும். இந்த 3 விஷயங்களும் இருக்குது அப்படின்னா தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அது பாபாவுடைய டச்சிங். இல்லைன்னா அது பாபா டச்சிங் இல்லை. மொத்தத்தில் எத்தனை விஷயம் பார்த்தோம்? நம்ம 21 விஷயங்கள் பார்த்தோம். இந்த 21 பாயிண்ட்டையும் காலையில் நான் யோசித்தேன், எழுதி யார்ட்டையும் கொடுத்தேன். அந்த சிஸ்டர் இந்த மாதிரி அழகாக பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இது உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று. அப்புறமா இதை டெய்லி அமிர்த வேளையில் பாருங்கள், ஒவ்வொன்றையும் செக் பண்ணுங்கள், அதை டிக் பண்ணிகிட்டே போங்க. ஏன்னா மனசுக்குள்ளே ஏதோ ஒரு காயம் இருக்குது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டோம், அதனுடைய காயம். யாரோ ஒருத்தவங்க நிந்தனை பண்ணாங்க, அதனுடைய காயம். யாரோ ஒருத்தவங்க நம்ம மேலே பழி போட்டாங்க, வீண் பழி சுமத்தினாங்க, அதனுடைய காயம். பொய்யான களங்கம் ஏற்படுத்தினாங்க, அதனுடைய காயம். இவங்க சரி கிடையாது, என்னை எதிர்த்தாங்க, என்கிட்ட மட்டும் எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, ஒய் மீ அப்படின்னு ஒரு புக்கு இங்கிலீஷில். இதெல்லாம் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நல்லா நடந்தது. ஆஹா ட்ராமா, ஆஹா எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருந்தது, என்னை முன்னாடி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருந்தது. எனக்கு யாரு கூடயும் விரோதம் இல்லை. டெய்லி அமிர்த வேளையில் இந்த ஒரு காரியம், விசேஷமான காரியம் செய்யணும். நான் யாருக்கெல்லாம் துக்கம் கொடுத்தனோ அவங்க எல்லாத்திட்டையும் நான் மன்னிப்பு கேட்கணும். இந்த காரியம் நம்ம டெய்லி பண்ணணும். யாருக்கு நம்ம துக்கம் கொடுத்தோமோ நம்மளும் குறைஞ்சவங்க கிடையாது. எத்தனை பேரை நம்ம கொடுமைப்படுத்தியிருக்கோம். யாராவது முன்னாடி போனவங்களை நம்ம காலை இழுத்து கீழே தள்ளியிருக்கோம். சூரஜ் பாய் கூட சொல்லிட்டு இருந்தார்ல, சின்னவங்களுக்கு என்ன பண்ணணும், பாலனை கொடுக்கணும், அன்பு பண்ணணும், அப்போ தானே வருவாங்க.
இல்லைன்னா எப்படி வருவாங்க? ஓடுவாங்க நம்மளை பார்த்து. அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா பேப்பரும் இதுதான் விதேகியினுடைய அக்னி சிதை. இந்த சிதைக்கு மேல நம்ம உட்காரணும். இதுதான் பியூரிட்டியினுடைய பிரமாணம். இதுதான் நான் அந்த சிதைக்கு மேல, அந்த நெருப்பு குண்டத்துக்கு மேல நம்ம உட்காரணும். இதுதான் உலகத்திற்கான ஒரு பாடம். பரம தபஸ்யாவும் இருக்குது, பியூரிட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிளாவும் இருக்குது. இந்த 21 விஷயத்தையும் நமக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா 3 விஷயங்கள் கொண்டு வரணும். 3 விஷயங்கள் நமக்கு தேவை. பி 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 3 பி. ஃபர்ஸ்ட் பி பிரம்ம முகூர்த்தம். தன்னுடைய சாதனையை அவ்வளவு சிரேஷ்டமாக ஆக்குங்க. உங்களுடைய அமிர்த வேலை யோகத்தை அவ்வளவு சிரேஷ்டமா மாத்திருங்க. சேவையினுடைய விஸ்தாரத்துல போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நம்ம தபஸ்யா செய்ய வேண்டிய நேரம் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் பவர்ஃபுல்லான அமிர்த வேலை யோகா, சக்திசாலி அமிர்த வேலை யோகா. வெறும் உட்காரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. படிங்க, எழுதுங்க, சிந்தனை பண்ணுங்க, ட்ரில் பண்ணுங்க. சீக்கிரமா தூங்கிருங்க. நைட்டு ராத்திரி 10 மணிக்கு தான் மீட்டிங்கே ஆரம்பிக்கிறீங்க, அது 11:30 முடியுது. அப்புறம் எப்படி காலையில் எழுந்திருப்பீங்க? தன்னுடைய சேவையை பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு டைமிங் ஒதுக்கிட்டே இருக்கணும். இது ஃபர்ஸ்ட். 2வது பிரம்மச்சரியம். மற்ற எல்லா விஷயத்திலையும் கம்மி மார்க் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனா இதுல கம்மி கிடைக்க கூடாது. இதுதான் ஆதாரம், பியூரிட்டி. எல்லாத்த விட பவர்ஃபுல். இதுல கலங்கமற்றவராக ஆகணும். யாரு மேல மோகம் இருக்குது, சிலர் நல்லா பிடிச்சிருக்காங்க, அது எல்லாமே விடுபட்டு போயிருங்க. இது எல்லாமே ஏமாத்து. இது ஒரு புதைகுழி, எலி வலை, கன்னி வெடி, பிரம்மஜாலம், இந்திரஜாலம், மாயாஜாலம். அன்பு அப்படின்னா லவ், காதல் அப்படின்னா அது ஒரு பரமாத்மா கூட மட்டும்தான் ஏற்பட முடியும். மற்ற எல்லாத்தையும் நம்ம அன்பு, பாசம், இல்லைன்னா காதல், லவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அது எல்லாமே அது அன்புங்கிற காதல் அப்படிங்கிற பேர்ல அல்ல. அன்புங்கிற பேர்ல அது ஒரு மோகம், இல்லைன்னா விகாரம், இல்லைன்னா சுயநலம். வேற ஒண்ணுமே இல்லை. ரிஜெக்ட் பண்ணுங்க, தூக்கி வீசுங்க. அது வேண்டவே வேண்டாம். அந்த ஒரே ஒரு பாபா மட்டும்தான் என்னுடைய அனைத்தும். அடுத்தது 3வது பாயிண்ட், போஜன். எவ்வளவு போஜன் சாப்பாடு லேசா இருக்குமோ அந்த அளவு அசரீரி அவஸ்தை ஏற்படும். நான் என்னுடைய அனுபவத்தையே சொல்றேன், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முற்றிலுமாக நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது 100% ஃப்ரூட்ஸ். எந்த அளவு நீங்க காரம், மிளகா அதை உள்ள போடுவீங்களோ அந்த அளவு அந்த விகாரங்களுடைய உணர்வுகள், கோபத்தினுடைய உணர்வுகள், கிளர்ச்சிகள் எல்லாம் கிளர்ந்தெழும். அப்புறம் எண்ணெய், அப்புறம் மசாலா, அரிசி, வேக வைத்த உணவுகள், உப்பு, மைதா, எந்த அளவு நீங்க உங்களுக்குள்ள அந்த உப்பு உள்ள போகுமோ அந்த அளவு ஆசைகள் அதிகமாகும். ஆசையினுடைய சம்பந்தம் உப்பு கூட. திருடுறதுக்கான எண்ணம் வரும். நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ், அப்புறம் பாருங்க ஈவினிங் யோகா எப்படி இருக்கு, அப்புறம் காலையில் அமிர்த வேலை யோகா எப்படி இருக்குன்னு பாருங்க. நடக்கும்போதெல்லாம் எப்படி நடக்கும்போது, சுத்தும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு அப்புறம் பாருங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. சமைக்கப்பட்ட உணர்வு ஒரு அடிமைத்தன்மையினுடைய பழக்கம் ஆயிடுச்சு. முதல்ல சரீரத்தினுடைய வியாதிகள் சரியாகுது, அப்புறம் மனசினுடைய வியாதிகள் சரியாகுது. அசரீரி ஆக்க வச்சிரும், விதேகி ஆக வச்சிரும், சாட்சி நிலை வந்துடும், பரிஸ்தா நிலை வந்துடும், விகாரத்தினுடைய எண்ணங்களே வர்றதே நின்று போயிடும். அப்புறம் முழு நாளினுடைய ரொட்டீன்ல ஆஸ்பத்திரியில், என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷண்ட் வராங்க. எல்லாரும் அவங்களுடைய நெகட்டிவிட்டி எடுத்துட்டு வராங்க. நெகட்டிவ் வைப்ரேஷன் ஃபுல்லாவே. சிலர் பண்ணதாங்க, சிலர் இந்த மாதிரி பண்றாங்க, வேற மாதிரி இருக்காங்க, சிலர் பழி போடுறாங்க. எல்லாரும் வராங்க. நம்மளை நாமே பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக நம்மளுடைய ஓரா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது எப்ப நடக்கும் அப்படின்னா நமக்குள்ள இயற்கையான உணவுகள் நமக்குள்ள போகும்போது. ஹீட் இஸ் எனிமி ஆஃப் நியூட்ரிஷன். எவ்வளவு பிராமின்ஸ் வெளியில சாப்பிட்றது இல்லை, வெங்காயம் பூண்டு சாப்பிட்றது இல்லை, வேற யாரும் சமைச்சாலும் சாப்பிட்றது இல்லை. ஆனாலும் இவ்வளவு வியாதி ஏன்? நம்ம ஒரே ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு இருக்கோம், கணக்கு வழக்கு அப்படின்னு. அதுக்கு மேலே எல்லாத்தையும் பழிய போட்டுறோம். முடிஞ்சு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. சரீரத்துல 3 நேரமும் சமைச்ச சாப்பாடே கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப சரீரத்திற்கு மேல கொடுமை பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். இதன் மேல ரிசர்ச் பண்ணுங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, அது ஒர்க் பண்ணுங்க.
பிடிச்சிருந்தா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோகி அப்படின்னா ஸ்வராஜ்ய அதிகாரி. யோகி அப்படின்னா எல்லா ரசனையில இருந்து விடுபட்டு, எல்லா டேஸ்ட்ல இருந்து விடுபட்டு, தூக்கம், பசி, தாகம் எல்லாத்துல இருந்து விடுபட்ட நிலை. நித்ரா ஜீத், தூக்கத்தை வென்றவர். இதெல்லாம் எப்படி வரும்? அந்த லேசான தன்மை எப்படி வரும்? எந்த அளவு ரொம்ப பயங்கர காரமான ஐட்டம்ஸ், வேகப்பட்டது, பொரிக்கப்பட்டதெல்லாம் சாப்பிடுறீங்களோ அந்த அளவு உள்ளுக்குள்ள எரிச்சல் ஏற்படுது. எந்த அளவுக்கு நீங்க நேச்சுரலா உணவு எடுத்துக்கிறீங்களோ நீங்க பாப்பீங்க உடம்புக்குள்ள அந்த மாதிரி ஒரு அலௌகிகமான ஊர்ஜா